பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இந்த பரிசுத்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் கடந்து வந்து தேவனுக்கு ஆராதனை எடுக்க அருமை ஆண்டவர் இரக்கம் செய்தபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. पवित्र दिन पर हम परमेश्वर के समूह पे आकर उनको आराधना करने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह किया, इसलिए हम परमेश्वर के नाम को धन्यवाद करें। தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து அவருடைய சமூகத்திலே मनमर्जियों கூட காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்து வருகிறபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். परमेश्वर हमें हर एक दिन बचाते हैं और उनके अंदर आनंदित होने के लिए परमेश्वर अनुग्रह करते हैं, इसलिए हम परमेश्वर को தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனத்தை யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். भजन संहिता 29:11 को पढ़ सकते हैं। கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर यह लिखा गया है, यहोवा अपनी प्रजा को बल देगा, यहोवा अपनी प्रजा को शांति की आशीष देगा। கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் और यहोवा अपनी प्रजा को बल देगा, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி और यहोवा अपनी प्रजा को शांति की அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. शांति देकर आशीष करेगा कर लिखा गया है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். परमेश्वर हमें उनके संतान बनाया है। அவர் நமக்கு சமாதானம் அருளி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. वो हमें शांति देगा और वो हमें चलाएगा कर लिखा गया है। அவர் நம்மை தம்முடைய ஜனமாக மாற்றி वो हमें उनके प्रजा बनाकर அவர் நமக்கு பலன் கொடுப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. वो हमें बल देगा कर लिखा गया है। அவர் நமக்கு சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. वो शांति देकर हमें आशीष करेगा कर लिखा गया। அவர் தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறார், சமாதானம் அருள்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. अपनी प्रजा को बल देता है, शांति देता है और आशीष करता है कर लिखा गया है। யார் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ और जो उसके संतान हैं அவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. उन्हें वो बल देता है कर लिखा गया है। சங்கீதம் 100 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். भजन संहित 103 को पढ़ सकते हैं। கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலும் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा गया, निश्चय जानो कि यहोवा ही परमेश्वर है, उसी ने हमको बनाया और हम उसी के हैं, हम उसकी प्रजा और उसकी चराई की भेड़ें हैं। கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள் और जान लो कि यहोवा ही परमेश्वर है, நாம் அல்ல, அவர்தான் நம்மை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டுள்ளது. और हम नहीं, उसी ने हमें बनाया। பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றினவர் அவரே. और जो पाप से बचाकर हमें उनकी संतान बनाने वाला परमेश्वर, அவரே நம்மை உண்டாக்கினார், वो ही हमें बनाया, நாம் அவர் ஜனங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. हम उनके प्रजा है कर लिखा, நாம் அவருடைய ஜனங்கள், हम उनके प्रजा, அவர் தமது ஜனத்திற்கு தான் பலன் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. वो अपनी प्रजा को ही बल देता है कर लिखा गया। உலகத்திலே பார்வை எத்தனையோ மக்கள் பலவிதமான வேதனைகள் நெருக்கங்கள் வந்தவுடனே பலமிழந்து போய்விடுகிறார்கள். और देखो, इस दुनिया पर लोगों को संकट और परेशानी आते ही वो अपने बल खो देते हैं। அவர் இக்கட்டான நிலைமையிலே தன்னுடைய பலத்தை இழந்தவர்களாய் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். और जब कोई ऐसी हम देखते हैं कि परेशानी और संकट आती है तो वो अपने बल खो देते हैं। வேதத்திலே பார்க்கின்ற பொழுது हम शास्त्र पर देखते हैं, நேபுகாத் நேச்சாருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் ராஜா, और हम देखते हैं कि नेबूगत नेचर नामक उसका जो बेलशास्सर जो राजा था, ஒரு 1000 பேருக்கு விருந்து கொடுத்தான். और जब देखे कि उसने जब भोजन दिया, தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பொற்பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் போன்றவற்றிலே அவன் அங்கே விருந்து கொடுத்தான். और वो परमेश्वर के जो समूह से लेके आया हुआ जो बर्तन पर उसको लेकर वो वहां पर देखे कि उसने जो खाना दिया, அதுவும் போதாதற்கு और केवल वो नहीं, மேலும் என்ன செய்தான் என்றால் அவன் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் செம்பினாலும் இரும்பினாலும் மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்ட
விக்கிரகங்களை இங்கு வணங்கினான் என்று எழுதப்பட்டுள்ளது. और हम देखते कि केवल उसने वही नहीं किया जो सोने और चांदी और मिट्टी और जो है इससे बनाए हुए मूर्ति को उसने पूजक की. அவன் விக்கிரக ஆராதனை செய்தான். उसने मूर्ति पूजक की. தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களிலே அவன் தவறாக வந்து மதுபானம் அருந்தினான். और जो परमेश्वर के भवन पर रखे हुए जो भी बर्तन थे उस पर वो गलत रीति से उसका उपयोग किया. உடனே அவன் இருந்த ரூமிலே எதிர்ப்புற சோரிலே கர்த்தருடைய கை தோன்றி அங்கே ஒன்று எழுதி விட்டது. और वो जो जहाँ रहता था वहाँ के जो दीवार में परमेश्वर की हाथ आई और वहाँ पर कुछ लिखा गया था. அங்கே தேவனுடைய விரல் தோன்றி அங்கே எழுதினது மென்ன மென்ன தெக்கேல் உப்பாசின் என்று எழுதப்பட்டுள்ளது. और वहाँ पर ये लिखा गया था कि मैंने मैंने तेकल उपास्य करके लिखा गया था. இதை கண்டவுடனே ये देखता रही அங்கே நாம் வாசிக்கிறோம் தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே दानियेल 5 और देखते 6 पर पढ़ सकते हैं. எழுதின உடனே यहाँ पर 6ஆம் வசனத்திலே அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. उसे देखकर राजा भयभीत हो गया அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. और उसका मन ही मन घबरा गया. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. उसकी कमर के जोड़ ढीले पड़ गए. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது என்று பார்க்கிறோம். कांपते कांपते उसके घुटने के एक दूसरे से टकराने लगे. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கின்ற பொழுது परमेश्वर के विरोध पाप करते समय தேவன் விரும்பாத கிரியைகளை செய்கின்ற பொழுது परमेश्वर की नापसंद कार्य जब அவன் தன்னுடைய பலத்தை இழந்து விட்டான். वो अपना बल खो देता है. அவனுக்கு நடுக்கம் பிடித்தது. उससे कांप को அவனுடைய இடுப்பு கட்டுகள் தளர்ந்து விட்டது. और हम देखते हैं कि उसकी जो भी है वो घुट जो है कि उसकी जो पीठ है वो भी ढीली पड़ गई. அவ்வளவு பெரிய ராஜா வந்து அவனுடைய முழங்கால் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு அப்படி அவன் ஆடி போய் விட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. हुए उसके घुटने एक दूसरे से टकराने लगे करके लिखा गया. இந்நாட்டில் நாம் உலகத்திலே பார்க்கிறோம். आज के समय पर हम दुनिया पर அநேக மக்களுக்கு பல விதமான பயங்கள் தோன்றின உடனே और लोगों को अलग अलग रीति की भय जब आती है பிரச்சனைகள் உண்டான உடனே परेशानी आते ही அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறார்கள். वो अपने बल खो देते हैं. ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை இழக்கின்ற பொழுது ईश्वर के ऊपर का विश्वास खोते தன்னுடைய समय பலத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். अपने बल खोते हुए महसूस करते हैं. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்களிலே வாசிக்கின்ற பொழுது 23, 21 और 22 पर लिखा गया है. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. और उनके जो परमेश्वर परमपिता उनके साथ रहता है. தேவனுடைய ஜனங்களாய் நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். हमारे साथ हमारा परमेश्वर यहोवा रहता है. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது परमेश्वर जब हमारे साथ रहते அந்த हैं ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. राजा की जो गंभीरता हमारे अंदर होती है. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். और परमेश्वर ने मिस्र से छुड़ाया. தேவன் தம்முடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். और परमेश्वर ने अपने लोगों को अपनी गुलामी से बाहर ले आया. தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே परमेश्वर उनके साथ था इसलिए காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று எழுதப்பட்டது. हम देखते कि जो सांड को जितना जो बल होता है वो बल उनके पास. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டு என்று இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். और हम देखते कि जो बनेले सांड जो है उसकी जितनी शक्ति होती है वो शक्ति है इनके पास. மெய்யாகவே தேவனுக்கு பிரியமாக நாம் ஜீவித்தோமானால் निश्चय अगर हम परमेश्वर के प्रिय जिए தேவன் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தோமானால் परमेश्वर ने जो कहा है उसकी आधीन मानकर चले தேவன் நம்மை அவருடைய ஜனமாக வைத்திருக்கிறார். परमेश्वर उन्हें हमारा प्रजा அவர் बनाया है. நமக்கு பலன் கொடுக்கிறார். वो हमें सामर्थ देता है. நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். शांति देता है. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. हमें आशीष करता है करके यहाँ पर लिखा है. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24:8 पर लिखा है. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். गिनती 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவருடைய எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்கள் அம்புகளால் எய்வார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा गया उसको मिस्र में से परमेश्वर ही निकाले लिए आ रहा है. वह तो बनेले सांड के समान बल रखता है. जाति जाति के लोग जो उसके द्रोही है उनको वह खा जाएगा और उनकी हड्डियां को टुकड़े टुकड़े करेगा और अपने तीरों से उनको भेदेगा करके लिखा गया. அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर, தேவனுடைய ஜனங்கள் என்றாலே परमेश्वर के प्रजा कहते தேவ हैं. வல்லமை பெற்ற ஜனங்கள், परमेश्वर के सामर्थ पाए, பலத்தை பெற்ற ஜனங்கள், परमेश्वर देने वाले बल को पाए. அவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டது.
எழுதப்பட்டுள்ளது. बनेले सांड के को जितना जो भी हम देखते कि उसकी शक्ति होती है वो शक्ति இதை நாம் அறிந்திருக்க வேண்டும், ये हमें जानना है, இதை உணர்ந்திருக்க வேண்டும், ये हमें महसूस இதை करना है, வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். ये हमारी जिंदगी में हमें अनुभव நான் करना है। தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், मैं परमेश्वर का संतान हूँ, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோட கூட இருக்கிறார், सर्वशक्तिमान परमेश्वर मेरे साथ है। அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார், मुझे बल देता है, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், आशीष करता है, அவர் என்னை உயர்த்துகிறார். मुझे ऊंचा करता அவருடைய है। கிருபை எப்போதும் என்னோட கூட இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். करुणा सदा के लिए मेरे साथ है कर हमें आपको जानना। காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. पहले सांड को जैसा जिस तरह शक्ति है वो शक्ति इनके पास। அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து போடுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. अपने शत्रु जो जाति जाति के लोगों को वो खा जाएंगे कर लिखा அவர்கள் है। எலும்புகளை நொறுக்கி போடுவார்கள் என்று उनके எழுதப்பட்டுள்ளது. हड्डियों को टुकड़े टुकड़े कर देंगे कर लिखा गया அவர்கள் है। தங்கள் அம்புகளால் எய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். उनके तीरों से उनको वो भेदेंगे कर लिखा गया है। அக்காலத்திலே தேவனுடைய ஜனங்கள் கடந்து வந்தார்கள், उस समय पर जब परमेश्वर की प्रजा आती பல थी ராஜாக்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். और बहुत राजाओं के विरुद्ध उठे, அப்பொழுது ஆண்டவர் அவளோடு கூட இருந்து परमेश्वर उनके साथ रहे, அவர்களுக்கு உதவி செய்தார். उनको उनको सहायता நீங்கள் किया। பயப்பட வேண்டாம், अब मत डरो, நான் உங்களோட இருக்கிறேன். मैं तुम्हारे साथ हूँ யுத்தம் உங்களுடையது அல்ல, और युद्ध तुम्हारा அது नहीं है, கர்த்தருடையது. युद्ध तो परमेश्वर का ஆண்டவரை है। துதித்து ஆண்டவருக்கு பிரியமாக மாத்திரம் आप ஜீவியுங்கள். परमेश्वर का जो प्रिय रहेगा केवल परमेश्वर के नाम को महिमा மீதி करो, எல்லாம் தேவனாய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். और बाकी सब परमेश्वर देखेगा। ரொம்ப சிம்பிளான காரியம் என்ன बहुत என்றால், आसान है ये, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर ने जो कहा है उसके ही आधीन मानना है। இவ்வளவு மாத்திரம் செய்தால் போதும், केवल ये करेंगे तब நம்முடைய வாழ்க்கை மீது உள்ள எல்லா காரியங்களையும் தேவனா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். हमारी बाकी जिंदगी की सारी जरूरतों को परमेश्वर दे। தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर की वचन के आधीन मानकर चलना हमें सीखना है। எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறோமோ परमेश्वर की वचन के उल्लंघन चलेंगे அப்பொழுது தேவனுடைய கிருபை நம்மை விட்டு அகன்று விடும். तब परमेश्वर की कृपा हमारे से हट जाएगी। தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. परमेश्वर हमें वो मदद नहीं कर அவருடைய सकते வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் उनके वचन की आधीन न நாம் माने தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம், और हम परमेश्वर के विरोध खड़े நாம் हैं, அவரை அவிசுவாசிக்கிறோம். हम अविश्वास करते हैं। அவிசுவாசம் கொள்ளுகின்ற பொழுது जब अविश्वास करते हैं தேவன் நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்ய முடியாது. और परमेश्वर कोई भी कार्य हमारे लिए नहीं कर सकता। நம்மை நீதியின் பாதையிலே நடக்க சொல்லுகிறார், धर्मी के रास्ते पर चलने की நம்மை बताता है, பரிசுத்தமாக இருக்க சொல்லுகிறார். पवित्रता से रहने कहता எந்த है, பிரச்சனையும் நம்ம செய்ய வேண்டாம். कोई भी हम परेशानियां न நம்மை करें। ஆசீர்வதிக்கிற நம்முடைய தேவனாய கர்த்தர் हमें आशीष करने वाला நமக்கான परमेश्वर தேவைகள் அத்தனை ஒரு சந்திப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. हमारी सारी जरूरतों को पूरा करेगा कर लिखा है। ஒருவனை உயர்த்த தேவனால் கூடும். एक को ऊंचा करना परमेश्वर से होगा। அவர்கள் புழுதியிலே இருக்கலாம், वो अगर मिट्टी में पड़े होंगे, குப்பையிலே கிடக்கலாம், वो कूड़े पर पड़े தேவனுக்கு होंगे, பிரியமாக மாத்திரம் ஜீவித்தார்கள் என்றால் परमेश्वर के प्रिय ही अगर जिएंगे तब அவளை உயர்த்துவார்கள். உயர்த்தி உயர்த்தி ராஜாக்களோடு தம்முடைய ஜனத்தின் அதிபதியோடு உட்கார வைப்பார். ऊंचा करेगा। ऊंचा करते करते वो राजा और हम देखते कि याजकों और अधिपतियों के साथ बिठाएगा। அருமையானவர்களே, हे प्रिय परमेश्वर, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். परमेश्वर की आशीष ही हमें ऐश्वर्य देगी। அதை விட்டுட்டு உலகத்தில் ஐஸ்வர்யத்தை தேடினால் अगर ये छोड़कर अगर हम कोई और धन दुनिया पर ढूंढेंगे, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நாம் வேற எதையாவது செய்தோமானால் परमेश्वर के वचन के उल्लंघन जाकर अगर कोई काम करे, அது நமக்கு அது ஆசீர்வாதமாக அமையாது என்று வேதம் திட்டவட்டமாக वो அறிவிக்கிறது. हमारे लिए आशीष नहीं होगी करके शास्त्र நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम उनकी संतान, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். हमें आशीष करने அவர் वाला, ஏற்ற காலத்திலே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு सही समय पर आशीष कर ऊंचा करने के लिए எல்லாருக்கும் ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். सभी के लिए एक समय दिया हुआ है। ஏற்ற காலத்திலே அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு इस समय पर हमें आशीष कर ऊंचा करने के அவருடைய लिए பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. उनके बलवंत हाथ के अंदर तुम रहो। கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर के वचन के अनुसार जीना सीखो। கர்த்தருக்கு பிரியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर के प्रिय जीना அவருடைய सीखो। வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. उनके वचन के अनुसार चलना सीखो। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। அவர்கள் சத்துருக்களை எல்லாம் அவர்கள் ஜாதிகளை பட்சித்து போடுவார்கள் என்று பார்த்தோம். वो अपने शत्रु के जातियों को खा जाएंगे कर लिखा है। அந்நாட்களில் அப்படி செய்தார்கள். दिन पर वो किए, இந்நாட்களில் நாம் 1000 எடுத்து சண்டை போடுகிறது
போடுகிறதில்லை. इस समय पर अभी के समय पे हम हथियार उठाकर हम वार नहीं करते. அதனால பல ராஜாக்கள் இந்த தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். उस समय पर हम देखते कि राजाओं के विरोध उठकर आते थे. இப்போ நமக்கு விரோதமா பல ராஜாக்கள் எழும்பி வந்து சண்டை போடுகிறது. अब हमारे विरुद्ध कोई राजा या राजाओं नहीं आते हैं. அவர்களுக்கு ஏராளமான போராட்டங்கள் இருந்தது. उनको बहुत सारी जो निकट और संकट थी. இப்போ நமக்கு அப்படி போராட்டம் இல்லை. हमें उस तरह की संकट नहीं है. ஆனபடியே நமக்கு போராட்டம் இல்லையா? और क्या इसका मतलब हमें संकट नहीं है? புதிய ஏற்பாட்டின் ஜனங்களாகிய நமக்கு, और जो नए करार के लोग हम, ஆவிக்குரிய ஜனங்களாகிய நமக்கு और आत्मिक लोग हम, என்ன போராட்டம் இருக்குன்னு வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. इस तरह की संघर्ष होती है. தேவனுடைய ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. और जो परमेश्वर के लोगों को जो हम देखते कि इस बनेले सांड की ऐसी शक्ति होती है. அவர்கள் தங்களுடைய சத்துருக்களை நொறுக்கி போடுவார்கள். वो अपने शत्रुओं के टुकड़े टुकड़े कर देंगे. அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார்கள். उनको वो हरा देंगे करके. அதற்கான பலனை அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். उसकी जो बल परमेश्वर ने दिया है. இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். अब हम उद्धार पाए, தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். परमेश्वर के संतान है. அப்ப நமக்கு என்ன போராட்டம் இருக்கிறது? और हमें किस तरह का युद्ध இந்த है? போராட்டத்தில் நாம் எவ்வளவு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும்? और हम इस युद्ध में हमें किस तरह का बल पाना है? நம்முடைய சத்துருவை நாம் எப்படி முறியடிக்க வேண்டும்? शत्रुओं को किस तरह हराना है? நாம் அதில் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. उसमें हमें जीत पाना है कर शास्त्र எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே छटवाती है. நமக்கு ஒரு போராட்டத்தில் நாம் ஜெயம் பெறுவதற்கு हमारे विरोध जो भी हमारे युद्ध आती है उस पर जीत पाने நீங்கள் கர்த்தரிலும் ஒரு சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. में और उसकी शक्ति के प्रभाव में बलवंत रहो कर लिखा है. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இது எழுதப்பட்டுள்ளது. 6:10 पर ये लिखा गया நாம் है. அதை தொடர்ந்து பார்ப்போமானால், हम उसके पीछे बात என் देखेंगे. சகோதரரே, हे मेरे भाई, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் நீங்கள் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. और प्रभु में और उसकी शक्ति के प्रभाव में बलवंत रहो. நன்றாக கவனிங்க. अच्छे से जान लो. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். और प्रभु में और उसकी शक्ति के प्रभाव में बल हो. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நின்று சண்டை போடுவதற்கு, और शैतान की युक्तियों के सामने खड़ा होकर तुम्हें वार करने के लिए, திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, और उसके लिए तुम लायक होने के लिए, தேவ பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, परमेश्वर के सामर्थ पाने के தேவனுடைய लिए, வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, परमेश्वर के सामर्थ पाने के लिए, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். और हम देखते हैं परमेश्वर के सारे हथियार को बांध लो कर लिखा है. அந்த அவருக்கு ஒரு விதமான யுத்தம் காணப்பட்டது. उस दिन उनको एक तरह का युद्ध हुआ था. இன்று நமக்கு வேறு விதமான யுத்தங்கள் இருக்கிறது. आज हमारे लिए अलग तरह का युद्ध है. தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு விரோதம் பல யுத்தங்கள் இங்கே இருக்கிறது. और परमेश्वर के संतान हम हमारे विरुद्ध अलग अलग तरह के युद्ध है. 12ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், 12वां वचन पर पढ़े, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இருக்கிறது. वो हमारा यह मलयुद्ध लहू और मांस से नहीं परंतु प्रदानों से है. நமக்குள்ளாக பெரிய போராட்டங்கள் இருக்கிறது. हम हमारे अंदर ही बहुत सारी जो है संघर्ष है. வேதத்தை சரியாக அறிந்து உணர்ந்து அதை கைக்கொள்ளாததினால், और शास्त्र को सही रीति से जानकर उसकी पालन नहीं करते. பிசாசு ஈஸியாக நம்மை அவன் வஞ்சித்து போடுகிறான். शैतान बहुत आसान तरीके से हमें फंसाता है. இந்த உலகத்துக்கு ஏற்ற பிரகாரம் ஜீவிக்க ஆரம்பித்து விடுகிறோம். इस दुनिया जिस तरह चलती है उस तरह हम जीना चलते हैं. அது மாத்திரமல்ல, केवल वो नहीं, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. प्रधानों और अधिकारों के साथ हमारी जो लड़ाई है. இந்த பிரபஞ்சத்தின் अंधकार லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. संसार के अंधकार के हाकिमों के साथ हमारी लड़ाई है. வானமண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. दुष्टता की आत्मिक सेनाओं के साथ जो आकाश में है उनके साथ भी लड़ाई है. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर की प्रजा अच्छी रीति से जान लो. நீங்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்து விட்டால், अगर आप थोड़ी ध्यान न दे तो சாத்தான் உங்களை ஈஸியாக வஞ்சித்து போடுவார். शैतान तुम्हें फंसा देगा आसान तरीके से. இதற்காகத்தான் மறுபடியும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. बार बार तुम्हें बताया जाता है. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடவுங்கள். परमेश्वर की भय मानकर उनके रास्ते पर चलो. கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானியுங்கள். परमेश्वर के शास्त्र को पढ़ो और उसकी मनन करो. தேவனில் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை அறிந்து இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर की आराधना पर आओ, वचन को सुनो और अपने हृदय पर बोधो उसे. தேவ ஆசீர்வாதத்திலே வளர்ந்து பெருகுங்கள். परमेश्वर की आशीष पर बढ़ते चलो. हालेलुया.
இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாரிடத்திலும் காணப்பட வேண்டும். ये परमेश्वर की हर एक प्रजा के पास होनी है. நான் தினந்தோறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகுகிறேனா? क्या मैं हर एक दिन अपनी आत्मीय जिंदगी पर बढ़ रहा हूँ? நான் தேவனுடைய சித்தம் செய்கிறேனா? क्या मैं परमेश्वर का जो इच्छा पूरी कर रहा இந்த हूँ? தினத்தில் நான் எழுந்திருந்து நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இருக்கிறேனா? क्या मैं आज उठकर मैंने परमेश्वर से प्रार्थना की? நான் வேதம் வாசித்திருக்கிறேனா? क्या मैंने शास्त्र पढ़ी? தேவன் சொன்ன பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? और परमेश्वर ने जिस तरह कहा है क्या उस तरह मेरी जिंदगी चल रही है? கர்த்தருடைய வழிகாட்டுகிறபடி தான் நான் போகிறேனா? परमेश्वर जो रास्ता दिखाता है क्या वो रास्ते पर जा रहा हूँ? கர்த்தருடைய வந்து வழியை நான் விலக்கி விட்டு எனக்கு விருப்பமான வழியில் போகிறேனா? या फिर परमेश्वर की जो रास्ते से उल्लंघन होकर क्या मैं मेरे रास्ते पर चल रहा हूँ? வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहती है? மனிதர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. और मनुष्य को सही दिखने वाली रास्ता है. எப்படி? और कैसा? நமக்கு தெரியும் அது என்ன செம்மையான வழிதான் தெரியும். हमें लगेगी वो सही रास्ता है. பாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? और पास्टर जी क्या कहते हैं? எங்கள் எல்லாத்துக்கும் செம்மையான வழியா தெரிகிறது. हमें तो दिख रहा है ये सही रास्ता है. பாஸ்டர் என்ன சொல்றார்? உங்களுக்கு செம்மையாக தெரியலாம். और जो भी पास्टर क्या कहते हैं आपको जो सही रास्ता दिख रहा है. ஆண்டவர் பத்தி என்ன சொல்லி இருக்கிறார்? परमेश्वर ने क्या कहा है? மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. और मनुष्य को सही लगने वाली रास्ता அந்த है. வழியில் போன உடனே உன்னை கொண்டு போய் மரண வழியில விடும் என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर लिखा कि जब वो रास्ते पर चलते वो रास्ते मृत्यु के रास्ते पर जाकर छोड़ती है. நம்மை மரணத்தில் கொண்டு போய் விடும். मृत्यु पर जाकर छोड़ती அல்ல है. நம்முடைய ஆசீர்வாதத்தை மரணத்தில் கொண்டு போய் விடும். हमारी आशीषों को जाकर मृत्यु को அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மரணத்தில் கொண்டு போய் விட்டு விடும். तो हमारी आत्मिक जिंदगी वो एक मृत्यु के दौर पर जाकर இது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள். ये मनुष्य को सही लगने वाली இந்த रास्ता. மனிதனுக்கு வழிகள் செம்மையாய் தோன்றின உடனே और मनुष्य को जब लगता है कि ये रास्ता सही है அவன் என்ன செய்வான் என்றால் तो क्या करता है? தேவனுடைய ஆலோசனையை அவன் வந்து தள்ளி போட்டு விடுவான். परमेश्वर की आलोचना को वो उसे इनकार करता है. அநேக ஜனங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை பயந்து ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். बहुत सारे लोग परमेश्वर की वचन को ग्रहण कर कर बपतिस्मा पाकर और परमेश्वर के संतान बन गए. பரிசேரும் சதுசேருமோ और फरीसी और सदूसियों, பரிசேயர்கள் அநேகர் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். फरीसियों में भी बहुत सारे लोग आकर बपतिस्मा पाए. தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணினார்கள். परमेश्वर की वचन की वो हम देखे आदर की அவர் ரட்சிக்கப்பட்டார்கள். और वो उद्धार पाए தேவனுடைய பிள்ளையா மாறினார்கள். और परमेश्वर की संतान அவர் बने. அப்போஸ்தல உபதேசத்திலே और प्रेरितों की जो उपदेश पर அந்யோன்யத்திலே और उसकी मेल मिलाप पर, அப்பம் பிக்கிறதிலே रोटी तोड़ने पर, ஜெபம் பண்ணுதலிலே प्रार्थना करने पर உறுதியாக தரித்திருந்தார்கள். और निरंतर लौलीन लगे रहे. தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்திருந்தார்கள். परमेश्वर की प्रजा के साथ लगे रहे. தேவனுடைய ஊழியர்கள் சொல்வதற்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். परमेश्वर के जो सेवक कहते थे उसकी आधीन मानकर चले. ஆனால் பரிசேயரும் சதுசேயரும் என்றால் எழுதப்பட்டுள்ளது. फरीसी और सदूकियों उन्होंने ये नहीं किया कर देखते हैं. தங்களுக்கே கேடு உண்டாக और अपने आप को ठेस पहुंचाने के தாங்கள் கெட்டு போவதற்கு आओ अपने आप विनाश होने के लिए தாங்கள் அழிவை சந்திப்பதற்கு विनाश को की ओर जाते हुए தள்ளி போட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर की आलोचना को उन्होंने इनकार किया कर அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लिए தயவு செய்து உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். हम प्रेम से तुम्हें कहते हैं தயவு செய்து தேவனுடைய ஆலோசனை யாரும் தள்ளி போட்டு விடாதீர்கள். परमेश्वर की आलोचना को तुम इनकार मत करो. தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளி விட்டால் परमेश्वर की आलोचना को इनकार किया तो சத்ருவை சாத்தான் உங்களை லகுவாக பற்றிக் கொள்ளுவான். शत्रु शैतान आसान रीति से तुम्हें फंसा दे உங்களுக்கு ஆசையை காட்டி அவன் மோசம் செய்து விடுவான். और आपको अभिलाषा दिखा कर आपकी और वो दुर्घटना இந்த करेगा. உலகத்தில் நமக்கு இத்தனை போராட்டங்கள் இருக்கிறது. और इस दुनिया पर इतनी तरह की संघर्ष है. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. और मांस से केवल नहीं துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போராட்டம் இருக்கிறது. और अधिकारियों के साथ இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. अंधकार की हाकिमों के साथ பொல்லாத ஆவியில் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியில் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. दुष्टता की आत्मिक सेनाओं के साथ जो आकाश में उनके साथ हमारी लड़ाई है. நமக்கு தெரியும் இத்தனை போராட்டம் உலகத்துல இருக்குது. हमें पता है इतनी तरह की जो है हम देखते हैं कि संघर्ष है. ஆனா இதுல நாம் ஜெயம் பெறுவதற்கு इससे जीत पाने के लिए ஆண்டவர் நமக்கு வழியை காண்பித்திருக்கிறார். परमेश्वर ने हमें रास्ता दिखाया. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவோ, इसलिए जो बुराई के दिन पर आप उसके विरोध करने के लिए இப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். और इस तरह की समस्या आपकी जिंदगी में இதை நீங்கள் எதிர்த்து ஜெயம் பெறுவதற்கு विरोध जाकर इसमें जीत पाने के लिए நீங்கள் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்பதற்கும் और सब कुछ खत्म कर आप लोग खड़ा होने के நீங்கள் लिए திராணி உள்ளவர்களாக வேண்டும்.
வேண்டும், और आप उसके लिए बल पाना है, பலன் உள்ளவர்களாக வேண்டும். उसके लिए आप सामर्थ पाना அது है। தேவனுடைய சர்வ வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर के सारे हथियारों को बांध लो कर लिखा है। எல்லா போராட்டத்திலும் ஜெயம் பெறலாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने कहा है कि हर एक युद्ध में हम जीत पा सकते हैं। சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. सत्य को अपनी कमर पर कसकर बांधो कर लिखा है। அதாவது ஒரு போர் வீரன் எதையெல்லாம் அணிந்திருக்க வேண்டும் என்பதை உருவகமாக இங்கே எழுதப்பட்டுள்ளது. शूरवीर क्या क्या पहनना है, क्या क्या हथियारों पहनना कर लिखा गया है। அப்படியானால் இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக உங்களோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். इस सत्य को सही रीति से आप लोग आपके पास रखना है। நீதி என்கிற மார்க் கவசத்தை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். और हम देखते हैं कि धार्मिकता की झीलम को पहनना है। கர்த்தர் நீதியாக வசனங்கள் உங்கள் இருதயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். जो धार्मिक जो वचन आपके हृदय पर हमेशा होना है। சாத்தான் பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்தாலும் शैतान बहुत रीति के जो संघर्ष को लेके आया था, உங்களுடைய வாயில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பயன்படுத்த சத்துருவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. आपके हृदय में जो वचन होगा उसको लेकर शैतान के साथ युद्ध करना है कर कहा गया है। அவை சுவிசேஷம் சொல்லக்குள்ள பாதரட்சை எப்போது தடுத்து நம்முடைய கால்களை நாம் தொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். और हम देखते हैं कि जो सुसमाचार सुनाने के लिए हमारे पद हमेशा तैयार होनी है। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए, அதோட கூட நின்று விடுகிறோம். हम उसके साथ ही रुक जाते हैं। மேல்கொண்டு நாம அடுத்தால மற்ற ஆத்மாக்களை சம்பாதிக்கிறது இல்லை. और उसके बाद हम जाकर कोई नई आत्मा को हम जाकर नहीं सुसमाचार सुनाते हैं। ஆவிக்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி இல்லை என்று அர்த்தம். इसका मतलब ये है कि आत्मिक जिंदगी पर कोई बढ़ावट नहीं है। ஆவிக்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி இருந்திருந்தால் अगर आत्मिक जिंदगी पर अगर आप बढ़ते चलो இன்னும் அநேக ஆத்மாக்களை நீங்கள் கூட்டி சேர்த்திருப்பீர்கள். अब तक आप और भी आत्माओं को लेके आते थे। நீங்க வேலை செய்யறவங்களுக்கு பாருங்கள், நீங்க ஒரு வேலை செய்கிறீர்கள், देखो आप जहाँ पे भी काम करते हैं எப்பொழுது இன்சென்டிவ் கிடைக்கிறது? और कब इंसेंटिव मिलता है? மற்றவர்களை விட இன்னும் அதிகமாக வேலை செய்கின்ற जब பொழுது, आप बाकी लोगों के सामने ज्यादा काम करो तब, நம்ம அவ்வளவு வேலை செய்கின்ற பொழுது அவ்வளவு சம்பளம் நமக்கு கிடைக்கிறது. जब हम वो काम करेंगे तब हमें वो तनख्वाह मिलती அப்ப है। நம்ம ரட்சிப்பில மட்டும் வேலை செய்யாம இருந்தோம்னா, क्या तो हम उद्धार पे हम क्या काम नहीं நான் कर सकते? ரட்சிக்கப்பட்டாச்சு, मैं उद्धार पा लिया, நான் பரலோகத்துக்கு போயிருவேன். मैं स्वर्ग जाऊंगा। பக்கத்து வீட்டுக்காரன் வந்தா அவன் நரகத்துக்கு போட்டும். वो मेरे जो बाजू के घर वाला वो नरक जाने दो। அவனை தினம் பார்க்க அவன்கிட்ட பேசுறோம், रोज उसे देखकर हम நான் बात கர்த்தரை करते हैं, ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லிட மாட்டோம். और हम परमेश्वर की एक वचन भी उसे नहीं कहते हैं। அவனுக்கு 10 ரூபாய் செலவழிச்சு அவனோட ஆட்டோல கூட்டி வந்து கர்த்தரை வார்த்தை கேளப்பா ரட்சிக்கப்படணும்னு சொல்ல மாட்டான். 10 रुपया खर्चा कर चल आजा मेरे साथ कलीसिया पर आकर परमेश्वर का वचन सुनकर नहीं कहते हैं। ஒரு நாள்ல எவ்வளவோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம். और कोई दिन बहुत जो नहीं चाहिए वो सारी बात, யார் யாருக்கெல்லாமோ கதை விட்டு இருக்கோம், और किसी किसी के साथ हम कहानियां எங்கெல்லாமோ போகிறோம், எங்கெல்லாமோ வருகிறோம். जहाँ कहीं भी जाते हैं और जहाँ कहीं भी आते हैं। ஒரு ஆத்மாக்களோட சுவிசேஷம் சொல்லுமாங்கிற எண்ணம் யாருக்கும் உதிக்கல. एक आत्मा को सुसमाचार सुनाना है। நீங்க உங்க வாழ்க்கையில வளரல, அதை நீங்க முதல்ல நினைச்சு கொள்ளணும். आप लोग ये जान लो कि आपके आत्मिक जिंदगी पर नहीं बढ़े हो। இப்ப ஒரு பிசினஸ் தான் நடத்துகிறார், अगर कोई बिजनेस का लाभ चला இன்னைக்கு ஒரே ஒரு கடையை போட்டிருப்பார், अगर समझो एक दुकान लगाया, அவர் வளர்ந்து வருகிறார் என்று தெரிந்தால் अगर ये बढ़त उसकी हो रही है तो கொஞ்ச வருஷங்களில் பல கடைகளை போட்டு அவர் கார்ல ரவுண்ட் வந்து கொண்டிருப்பார். और कुछ दिनों पर वो और दुकानें लगाकर वो कार मराकर उसकी सिर्फ देखभाल करता रहे, அவருக்கு ஏராளமான இன்கம் வரும். उसे भर कर पैसे அப்ப आएगी। பார்க்கிறவர் சொல்லுவார்கள், तब जो देखते कहते हैं இவருடைய தொழிலிலே இவர் வளர்ந்து இருக்கிறார். इसकी जो काम पर इसकी बढ़त हुई है। இன்னைக்கு உங்களை பார்க்கிறது ஆவிக்கிறவார்கள் வளர்ந்து இருக்கிறார்கள். अगर ये देखो जब हम देखते हैं कि अपने आत्मिक जिंदगी पर बढ़े हैं, உங்களை குறித்து சொல்ல முடியுமா அருமையானவர்களே? और क्या आपको देखकर कोई कह सकते हैं உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்கிற வளர்ச்சி இருக்கிறதா? क्या आपकी जिंदगी पर आत्मिक बढ़त है? இருக்கணும், இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. होना है, अगर नहीं होगा तो उसकी फिर कोई यूज नहीं है। பாருங்கள், நம்ம இப்போ அந்த மழைக்காலம் வருகிறது, अब देखो अब बरसात की समय आ रही வீட்டுல है। விதையை கொண்டு போய் நம்ம வயலில விதைத்து நாம அதுக்கு தண்ணீர் பாய்த்து அதை பராமரித்தால் தான் நமக்கு ஒரு பெரிய பலன் अगर உண்டாகும். इस समय पर अगर हम जाकर बीज बोए खेतों पर तो वो बारिश के समय बरसात गिरकर फिर उससे उपज आएगी। மழை வந்தாலும் அந்த விதையை வீட்டுல வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு சோம்பேறி மாதிரி தூங்கணும்னா, अगर हम देखते कि वो बीज को हम घर पर रखकर इस समय पर अगर हम सोते रहे तो நன்றாக உழைத்தவர்கள் அறுவடை சமயத்தில் அறுத்து கொண்டு ஏராளமாய் வீட்டுக்கு கொண்டு வருவார்கள். इसने बहुत मेहनत की, वो हम देखते कटनी के समय जाकर सब कुछ काट कर लिया இந்த சோம்பேறி நிலம் முள்ளு காடா கிடக்கும். और जो हम देखते कि जो आलस है उसकी जो एरिया है वो उसके अंदर हम देखते काटे हो, இவன் அதுல விதைகளை விதைத்து இவன் அறுவடை செய்யாமல் இருந்திருப்பான். उसमें बीज बोकर उससे कटनी नहीं की होगी। இவன் சோம்பேறி இருப்பான், ये आलस है। பிச்சை கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். और जब भीख पूछेगा तो भी नहीं दिया जाए। அவன் பட்டினியாய் கிடப்பான்.
भूखा रहेगा என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहती है. இந்த விதைகளாகிய வேத வசனம் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறது. ये जो भी हम बीज जो है प्रभु का वचन सबके हृदय पर है. இல்ல இருக்கா இல்லையா? है या नहीं? நிறைய வேதம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். और शास्त्र तो हमें पता நாம है. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उद्धार पाए. ரட்சிப்பு என்றால் என்னன்னு தெரியும். उद्धार क्या है हमें पता. பாவமன்னிப்பு என்றால் என்னன்னு தெரியும். पाप की क्षमा क्या है हमें पता பரலோகம் है. என்றால் என்னன்னு தெரியும். स्वर्ग क्या है हमें पता நரகம் है. என்றால் என்னன்னு தெரியும். नरक क्या है हमें पता உலகம் எப்படி है. போய் கொண்டிருக்கு நமக்கு தெரியும். दुनिया किस मोड़ पर जा रही है இனி हमें என்ன पता है. நடக்க போகிறது என்று தெரியும். और क्या आने वाले वो भी पता है. இவ்வளவு தெரிந்திருந்த போதும் इतना पता होगा. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இந்த விதையாக வேத வசனத்தை हमारे हृदय पर रहने वाला परमेश्वर का वचन நாம் எடுத்து விதைத்திருக்கிறோமா? क्या हमने बोया है. அருமையான தேவனை சற்று சிந்தித்து பாருங்க. जरा सोच कर देखिए. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. सोच कर देखिए. பிள்ளைகள் और ये सब परमेश्वर की எல்லாருக்கும் தேவனுடைய கட்டளை இருக்கிறது. सबको परमेश्वर की आज्ञा है. நான் ஊழியர்கள் சொல்லவில்லை. हम केवल सेवकों की नहीं. கர்த்தருடைய கட்டளை இருக்கிறது. परमेश्वर की आज्ञा है. உங்களுக்கு திறமை உண்டு. सबके लिए परमेश्वर ने एक हम எல்லாருக்கும் ஒரு திறமை உண்டு. सबके लिए परमेश्वर ने एक உங்க सामर्थ्य दिया है. திறமைக்கு ஏற்ற உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். अपने बल के अनुसार परमेश्वर ने कृपा दिया நீங்க है. அதை கொண்டு இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கவில்லை என்றால் उसको देव लेकर जाकर तुम और अगर नहीं कमाए. ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை மண்ணில புதைத்து நீங்கள் வைத்து விட்டால் परमेश्वर ने जो हमें दिया है उसको जाकर तुमने मिट्टी पर बो दिया तो நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அவர் அப்படி புதைத்தவனே கையும் காலையும் கட்டி கொண்டு அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துல போட சொல்லிவிட்டார். और जिसने भी मेहनत नहीं की हम देखते उसके हाथ और पैरों को बांधा गया और उसे वहां पर फेंका गया अंधेरे पर देकर देखते हैं. எல்லாருக்கும் அவர்கள் திறமைக்கு ஏற்றபடி தேவனாய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். सभी को अपनी अपनी जो भी है वो उसके अनुसार परमेश्वर ने कृपा दिया है. எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. मुझे सुसमाचार बोलना नहीं आता कर कोई नहीं कह सकता. நீங்கள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டாம். और तुम सबसे मत कहो. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने हमें आशीष किया. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். कष्ट से छुटकारा दिया. பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். पाप से छुटकारा வாருங்கள், दिया. உங்களை நான் வந்து ஆலயத்துக்கு அழைத்து செல்லுகிறேன். आज जाओ मैं तुम्हें भवन पर ले चलता हूं. கர்த்தர் வார்த்தை வந்து கேளுங்க. परमेश्वर के वचन सुनो. அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலாம் தானே. परमेश्वर आशीष करेगा क्या तुम कह सकते हो. அவங்களை அழைத்து கொண்டு வரலாம் தானே. क्या तुम लेके आ सकते हो. நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கேட்டா என்ன பதிலை சொல்வீர்கள்? परमेश्वर ने तुमसे कहा तो तुम लोग क्या कहोगे. உன்னை ரட்சித்து இத்தனை ஆண்டுகள் உன்னை வைத்திருந்தேன். कर मैं इतना साल रखा तुझे. நல்ல அழகான வீடு கொடுத்து நல்ல 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 ஃபேன் போட்டு லைட் போட்டு சோமான இடம் கொடுத்து பைபிள் படிக்க வைத்திருந்தேன். और तेरे को अच्छी रीति से मैंने घर दिया और तेरे को सारी व्यवस्था मैंने दी. நீ ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் ஏன் தூங்கி கொண்டிருந்தாய்? दो आत्मा कमाने के समय पर तू क्यों रोता रहा. 5 தாலந்தை பெற்றுக் கொண்டவன் 5 जो तालंत को मैंने पाया எஜமானே அதை கொண்டு நான் 5 தாலந்து சம்பாதித்தேன் என்று சொன்னான். और वो लेगा कि मैं और ये 5 को लेकर और 5 को मैंने कमाया. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, ये सच्चा और तो उत्तम रहने वाला जो நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். तो थोड़े पर நீ அநேகத்தை சுதந்தரித்துக் கொள் என்று சொன்னார். और तो बहुत सारी चीजों को अभी तू प्राप्त कर ले. ஆனால் ஒன்றுமே சம்பாதிக்காதவனை और जो भी जिसने पाया नहीं அவனுடைய உள்ளதை எடுத்து அடுத்து கொடுத்து விட்டார். और जो उसके पास था वो भी उठाकर दूसरे को दिया. பரலோகத்துக்கு போகின்ற பொழுது அங்க எப்படி இருக்கு நீங்க அறியாதபடியினாலே இங்க நீங்க சோம்பேறியா और जब हम देखते वहां पर स्वर्ग पर क्या होगी आप लोग जानते नहीं है इसलिए आप यहाँ पर आलस हो. ஒரு ஆளுக்காக நான் எப்படி இன்னைக்கு வந்து சுவிசேஷத்தை 4 வார்த்தை சொல்லி விட வேண்டும். और किसी को भी आज जाकर सुसमाचार सुनाना இந்த है. வாரத்தில் இந்த மாதத்தில் எப்படியா ஒன்றென்று நான் சபைக்கு அழைத்து கொண்டு போய் விட வேண்டும். और कुछ भी हो एक नए आत्मा को कलीसिया पर ले आना. ரட்சிக்கிற நாமல்ல ஆண்டவர் ரட்சிப்பார். उद्धार करने वाला हम नहीं परमेश्वर करेगा. அவருடைய உள்ளத்திலே இந்த விதைகள் விதைக்கப்பட வேண்டும். उनके हृदय पर इस वचन को बोया जाना. இப்ப ரட்சிப்பின் வசமா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? अब ये सब जो वचन तुम्हारे हृदय पर बोया गया है या नहीं. எத்தனை வருஷம் ஆயாச்சு? कितने साल हो நீங்க गए அதை எடுத்து நீங்க விதைக்கல. और इसको लेकर आप भी बोए नहीं. அப்ப விதைக்காதவர்களை பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது? जिसने बोया नहीं उसके बारे में शास्त्र क्या कहती है. சோம்பேறியே, उसको कहती है तुम आलसी हो. நீ அட்லீஸ்ட் வீட்டுல படுத்து காலாக்கிட்டு இருக்கும்போது சோட்டி பாரு. और जब तू तेरे पलंग पर लेटकर जब तू सोता है तब तू तेरे दीवार को देख. அந்த எறும்பு எவ்வளவு வேகமா வீட்டுல உள்ள சீனியை கருப்பட்டி எல்லாம் பறக்கி கொண்டு போயிட்டு हम இருக்கு. देखते कि वो चींटी या मुंगी होती है वो कितनी तेजी से अपनी खाना लेकर दौड़ती है. கோடை காலத்துல சேர்த்து வைத்து விடுகிறது. गर्मी के समय पर वो उसकी जो है कि उसे संभाल कर रखती है. மழை காலத்துல ஆராம்சா உட்கார்ந்து சாப்பிடுகிறது. और देखते हैं कि जब बरसात के समय वो आराम से बैठकर खाती है. மழை காலத்துல 4 மாசம் வெளியே வர வந்தா தண்ணியில அடிச்சு கொண்டு போயிடும். और बरसात
बरसात के समय पर वो चींटियां बाहर नहीं निकलती हैं, अगर आएगी तो पानी बहाकर ले चलेगी। அந்த அற்ப ஜந்து சம்பாதிச்சு 4 மாசம் ஆராம்சா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுது. और देखो उतनी सी जो जंतु है वो 4 महीने काम कर उसके बाद आराम करती மழை है। காலத்துல 4 மாசம் உங்களுக்கு வேலை இல்ல, உங்களால சமாளிக்க முடியுமா? और देखो बरसात के समय 4 महीने तक काम नहीं है, क्या आपसे हो पाएगा? கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए। அதுல அந்த எறும்பை கவனிச்சு பார். वो चींटी को देखो, அது தலைவன் கிடையாது, उसके लिए हम देखते हैं कि कोई उसके लिए कोई लीडर नहीं है, அத நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. उसे चलाने के लिए ஆனா कोई கரெக்டா கோடை காலத்துல நிறைய சம்பாதிச்சு வைக்குதான். और परंतु हम देखते हैं कि वो धूप के समय वो अपनी जो भी भोजन को वो அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लोग, சற்று சிந்தித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए, நம்முடைய நிலைமை இன்றைய தினத்துல என்ன? हमारी स्थिति क्या है? அப்ப நாம வந்து தேவனுடைய ஜனம் நமக்கு பலனை அருளுகிறார். परमेश्वर हमें बल देता है, நமக்கு இத்தனை போட்ட போராட்டங்கள் உண்டு. इतनी तरह की जो हमारे वो युद्ध है, நாம் சத்தியத்தை காணப்பட வேண்டும், सत्य को लेकर चलना है, நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும், धार्मिकता की झीलम को पहनना है, சமாதானம் என்கிற சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்க और வேண்டும். पाँव में मेल के सुसमाचार की तैयारी के जूते पहनने हैं। பொல்லாங்கன் பிசாசு செய்கிற அக்கினியாத்திரங்கள் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது விசுவாசம் கேடகத்தை பிடித்து இருக்க வேண்டும். के साथ विश्वास का ढाल लेकर स्थिर रहो कर लिखा है। எப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற எண்ணமும் அதன்படி ஜீவிக்கிற வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்பட और வேண்டும். हमेशा में उद्धार पाया है, इसका अनुसार जीना है, ये हमारे पास मन पर ये हमेशा रहना है। தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். परमेश्वर की वचन जो है कि आत्मा की जो तलवार को लेना है, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். और हर समय पर हम देखते हैं कि आत्मा और प्रार्थना पर विनती के साथ लगे रहो। இதெல்லாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே எல்லாம் எழுதப்பட்டுள்ளது. सब इफिसियों 6वां अध्याय पर लिखा गया है। தினந்தோறும் ஒரு முறை பார்த்து இதன்படி நான் இருக்கிறேனா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். हर दिन हम इसे खोलकर क्या इसके अनुसार मैं जी रहा हूं कर आप देख सकते हो। நான் வேலைக்கு போகணும்னா குளிச்சு எடுத்து ட்ரெஸ் பண்ணி பெல்ட் சரியா போட்டுருக்கோமா, மொபைலை கையில எடுத்துட்டோமா, மொபைல் எடுத்துட்டோமா, 4 பேர் பாக்குறோம். और अगर हम जब काम जाने के पहले क्या हमने अब हमारी कपड़े सही से पहनी, बेल्ट सही से लगाया, मोबाइल लिया है नहीं, 4 बार देखते हैं। அவ்வளவு அத்தியாவசியம் மாறிட்டு நினைக்காது. और देखो अभी वो उतनी अत्यावश्यक हो गई है மொபைல் मोबाइल। எடுத்துட்டோமா, और क्या हुआ, பேக் எடுத்துக்கொண்டோமா, हमने अपना बैग लिया, பெண் எடுத்துக்கொண்டோமா, पेन लिया, ஒழுங்கா பேண்ட் போட்டிருக்கோமா, சட்டை போட்டிருக்கோமா, सही रीति से हमने अपने कपड़े पहनी, நிம்மதியா கண்ணாடிக்கு முன்ன போய் முன்னால பார்த்து பின்னால பார்த்து எல்லாம் செட்டிங் பண்ணி और हम जो देखते हैं कि वो हम देखते हैं कि कांच के सामने जाकर हम अपने आप को देखकर हम எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். कितना ध्यान से रहते हैं। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே, हमारी जिंदगी இந்த पर, ஆவிக்கிற வாழ்க்கையிலே, आत्मिक जिंदगी, இந்த ஆத்மாவுக்கு உணவு கொடுத்தனா आत्मा को क्या मैंने भोजन दिया, 3 நேரம் நம்ம கரெக்டா சாப்பிடுதோம். 3 समय तो हम खाना सही खाते हैं। கொஞ்சம் மெலிஞ்சிருந்தாலும் அந்த பூஸ்ட் வாங்க, இந்த பூஸ்ட் வாங்க, அதை சாப்பிடு, இதை மட்டன் வாங்க, மீனை வாங்க, எல்லாம் சாப்பிடுதோம். अगर हम थोड़े से पतले हो गए, थोड़े नाजुक हो गए, तो हम ये खाओ वो खाओ, मटन मच्छी सब खाते हैं। ரொம்ப கவனமா இருக்கும். बहुत ध्यान से रहते हैं। அதுல இருந்து இந்த பிரியாணி நல்லா இருக்கும், அந்த பிரியாணி நல்லா இருக்கும், இதுல சத்து, இதெல்லாம் நமக்கு நல்லா हमें தெரியும். पता है कि ये खाना अच्छा है, वो बिरयानी अच्छा है, कहकर हम बहुत ध्यान से रहते இது हैं। தேவைதான். ये चाहिए। அதே நேரத்துல वही समय पर ஆவிக்கிற வாழ்க்கையில உங்க ஆத்மா பலம் கொண்டிருக்கிறதா, आत्मिक जो हमारी जिंदगी पर क्या हमारी आत्मा बल पाई है, அந்த ஆத்மாவுக்கு கொடுத்திருக்கிறோமா, आत्मा को हमने खाना दिया है, அந்த ஆத்மா பலம் கொண்டிருக்கிறதா, वो आत्मा को बल पाया அது है, சமாதானத்தோட காணப்படுகிறதா, वो शांति के साथ रहती அது है, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா, आशीष पाई है। क्या ஆண்டவருக்கு என்ன சொல்லி இருக்கிறார், परमेश्वर ने क्या कहा இந்த है, சண்டே என்ன பிரசங்கம் பண்ணினார்கள், इस इतवार को क्या प्रचार இந்த किया है, வேத வசனங்கள் என்ன சொன்னது शास्त्र क्या कहती है, என்று நாம் பார்த்து हम देखकर நாம் அதன்படி ஜீவிப்போமானால் इसके अनुसार जिए, நாம் இவளை மேற்கொள்ள முடியும் என்று எழுதப்பட்டுள்ளது. ये सब के ऊपर हम आ सकते हैं। இப்படி நாம் தேவனுடைய தேவத்தில் நம்மை நாம் பரிசோதித்து பார்த்து சரியா இருக்கிறதை காண்கின்ற பொழுது, जब हम अपने आप को जांच कर परमेश्वर के समूह पर सही है, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிற பிரகாரம் में 8-10 पर लिखा गया है, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर में आनंदित रहना ही आपकी बल है, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார், और परमेश्वर अपनी प्रजा को बल देता है। நாம் அவருடைய ஜனங்களா இருக்கிறோம். उनकी प्रजा है, அவருடைய சித்தத்தின்படி ஜீவிக்கின்ற பொழுது, इस इच्छा के अनुसार करते அவருடைய हैं, வார்த்தையின்படி ஜீவிக்கின்ற பொழுது, वचन के अनुसार जीते அவர் हैं, சொல்லி இருக்கிற பிரகாரம் ஜீவிக்கின்ற பொழுது, ऐसा कहाँ से जीते हैं, நம்ம சரீரத்தில் எவ்வளவு புஷ்டியாக இருக்கிறோமோ, ऐसा हम शरीर पे जिस तरह हम रहते हैं, நம்முடைய ஆத்மாவிலும் அதே போல புஷ்டியாக காணப்படுவோம். आत्मा में भी उसी तरह की हम पुष्टि के साथ रहेंगे। நாம் அந்த ஆத்மாவில புஷ்டியாக காணப்படுகின்ற பொழுது जब आत्मा पर उस तरह रहेंगे மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படுவோம். और बहुत संतुष्टि होगी। கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது கூட பலன் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर पर आनंदित रहना ही मेरा बल है कर लिखा है। சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே भजन संगीत हम देखते हैं कि 84
7ஆம் வசனம் 7वां वचन को அங்கே पढ़ते நம்ம हैं। இவ்வாறு வாசிக்கிறோம், ये पढ़ते हैं, அவர் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. बल के ऊपर बल पाएंगे कर लिखा गया है। அவர் சியோனிலே தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து காணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. जन सिय्योन के में परमेश्वर के सामने आएंगे कर लिखा है। 4ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போமானால், 4वें वचन पर लिखा है, உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். आपके भवन में रहने वाले धन्य है। யார் பாக்கியவான்கள்? कौन धन्य है? पर கர்த்தருடைய வீட்டில். இப்ப யார் பாக்கியவான்கள்? நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். कौन धन्य? हम है। ஆலயத்துக்கு வந்து அவருடைய வீட்டிலே வாசமா இருக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவருடைய வசனத்தை கேட்கிறோம். परमेश्वर के भवन पर आए हैं, हम यहाँ पर उनकी आराधना करते, गीत गाते, परमेश्वर के साथ समय बिताते। இவர்களில் நாம் எல்லாரும் பாக்கியவான்களே காணப்படுகிறோம். इसलिए हम सब धन्य है कर लिखा है। அப்படி ஆலயத்துக்கு வந்து தேவனை தொழுது கொள்ளாட்ட அந்த பாக்கியவானுங்க அந்த தேவத்துல கிடைக்க வேண்டியதெல்லாம் நம்ம இழந்து விடுகிறோம். अगर उस दिन अगर हम भवन नहीं आए तो शायद वो धन्य को हम खो देंगे। உலகத்தை சிருஷ்டித்தவர் ஆண்டவர், ये इस दुनिया को सृष्टि किया हुआ परमेश्वर, அத்தனையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவர், सब कुछ सृजन करके हुआ அத்தனை परमेश्वर, அதிகாரங்களையும் வைத்திருக்கிறவர் ஆண்டவர், सारे अधिकार दिया हुआ परमेश्वर, சர்வ வல்லமுள்ள தேவன் ये सर्वशक्तिमान நம்ம परमेश्वर அவருடைய ஜனங்களா தெரிந்தெடுத்திருக்கிறார். हमें उनकी प्रजा बनाया நம்மை है, ஒருபோதும் கைவிட மாட்டார். हमें एक भी बार नहीं त्याग। இந்த விசுவாசத்திலே காணப்பட வேண்டும். विश्वास हमारे पास होना है। தேவனுடைய ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வந்தார். परमेश्वर की संतान को चला कर लिया, தினந்தோறும் ஆகாரம் கொடுத்தார். हर दिन उन्हें खाना दिया, 6 நாளிலே 7வது நாளுக்குள்ளதையும் சேர்த்து கொடுத்தார். 8वें दिन पर उससे 7वें दिन की भी खाना दी। 7வது நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும். 7वें दिन तुम्हें आराम, நீ ஆண்டவரை துதிக்க வேண்டும். परमेश्वर की நீ आराधना, ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். परमेश्वर की आदर நீ करना, ஆண்டவரை துதிக்க வேண்டும். परमेश्वर की जो है कि தேவ கிருபை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर की कृपा पानी வாழ்க்கையில் உயர்ந்து பெருக வேண்டும். और जिस हमारी जिंदगी पर आगे बढ़त होनी है, நமக்கு எதுவுமே குறைந்தே போகாது. हमारी कोई भी कमियां नहीं होगी। ஆண்டவர் திட்டம் சரியாக வைத்திருக்கிறார். परमेश्वर ने सही रीति से लिखा है। நம்முடைய சிந்தனை பிரகாரம் நடந்தோமானால் अगर हम अपने विचार के अनुसार चले, நாம் சில ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டியது நேரலாம். कुछ आशीष हम खो सकते हैं। ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிற கர்த்தரை ஜெபித்து உம்முடைய சித்தம் ஆக கடவுள் என்று அன்று சொல்லி நடக்க ஆரம்பித்து और விட்டால் परमेश्वर की इच्छा के अनुसार कहकर हम परमेश्वर आपकी इच्छा पूरी कर हम चले, ஆரம்பத்தில் கொஞ்சம் போராட்டங்கள் மாதிரி தெரியலாம். और आरंभ में अगर हम देखते कि कोई किस तरह की परेशानी हुई, ஆவிக்கிறவர்களை பழகினவர்களுக்கு அது தெரியும். आत्मिक जिंदगी पर आगे बढ़ने वालों को, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே நாடுவேன். और परमेश्वर की भवन में रुकना ही मैं அவருடைய चाहूंगा, ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். और उसके भवन में आकर तुम्हें என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இதைத்தான் நான் நாடுவேன். परमेश्वर मेरे जीवन भर में इसे ही ले ஜீவனுள்ள चला, நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே நாடுவேன். और आपके जो भवन के भवनों पर रहना ही मेरे जिंदगी भर चाहूंगा। அந்த தாவீது ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். கோடான கோடி கோடியா பணங்களை வச்சு அவர் கொடுத்திருந்தார். और परमेश्वर ने उसे आशीष कर करोड़ों के हिसाब से परमेश्वर ने आशीष किया। யார் யார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு जो நடக்கிறார்களோ, भी भय मानकर परमेश्वर के वचन के अनुसार चले, இன்றைக்கு ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கலாம். आज भले आप कष्ट में हो, நிச்சயமா அவர்கள் கஷ்டத்தில் இருக்க போகிறதே இல்லை. निश्चय ये कष्ट पर अब नहीं रहो, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மென்மேலும் உயர்ந்து பெறுவார்கள் என்று தான் எழுதப்பட்டுள்ளது. आशीष पर आशीष पाकर आगे बढ़ेंगे कर लिखा गया। கர்த்தருடைய வீட்டில் உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிற பாக்கியவான்கள் और हम देखते कि तेरे जो उस घर पर रहने वाले भाग्य அவர்கள் எப்போதுமே துதித்துக் கொண்டே இருப்பார்கள். निरंतर तेरी स्तुति करते रहेंगे। ஆண்டவர் துதித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது निरंतर जब स्तुति करेंगे நமக்கு கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். और करुणा बढ़ते जाती है, ஆண்டவருடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கின்ற பொழுது परमेश्वर की कृपा बढ़ते बढ़ते ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே परमेश्वर இருக்கும். की आशीष होती நாம் है, மென்மேலும் ஆசீர்வாதம் உயர்த்தப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. और आशीष पाकर हम आगे बढ़ते कर ஆபிரகாமை சந்தித்து அழைத்த தேவன் इब्राहिम को हम देखते कि चुनाव पर, அவரை செல்வ சீமானாக மாற்றி வைத்திருந்தார். और हम देखते कि उसे बहुत, हम देखते कि उसे अमीर बनाया। அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்தது. उसकी जिंदगी पे कितनी भी परेशानी है, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் கை கொண்டு நடந்தார். परमेश्वर की वचन के आधीन मानकर ही அவருக்கு எந்த केवल குறைவும் இல்லை. उसकी कोई कमी नहीं அதே हुई। போலத்தான் அந்த சந்தையில் வந்து நாமும் காணப்படுகிறோம். उसी संतान में आए हुए हम भी रहते हैं, நமக்கும் எந்த குறையும் இருக்க போகிறது இல்லை. हमारे लिए भी कोई कमी नहीं है। சில சூழ்நிலையில் காணப்படலாம். हाँ, हम देखते कोई परेशानी हो सकती சூழ்நிலையை பார்த்து है, परिस्थिति को தேவ देख ஆலோசனை தள்ளி நம்ம ஆலோசனையில் போய்விடக்கூடாது. परमेश्वर की आलोचना को हटाकर हमारी आलोचना पर नहीं चलना। எந்த சூழ்நிலை வரட்டும், कोई भी परिस्थिति हो, ஆண்டவர் நான் உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுவேன். परमेश्वर तुम्हें निश्चय रीति से हम நான் पालूंगा, உண்மை விட மாட்டேன். मैं तुझे नहीं நீர் छोड़ूंगा। என்னை அழைத்திருக்கிறீர். तुमने मुझे நான் बुलाया, உன்னிட்டு விலகுவதும் இல்லை,
मैं तुझे नहीं உன்னை छोड़ूंगा, கைவிடுவதும் இல்லை என்று நீ சொல்லி இருக்கிறேன். नहीं त्याग दूंगा कर कर लिखा है। நான் உம்மை விட மாட்டேன். मैं तुझे नहीं छोड़ूंगा, கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். निश्चय आशीष कर, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். निश्चय आशीष யாக்கோபு कर। ஜெபம் பண்ணினார், और याकूब என்னை ஆசீர்வதித்தார் உம்மை விட மாட்டேன். मुझे आशीष करने तक नहीं छोड़ूंगा। ஆண்டவரத்தில் நம்ம அப்படி சேருமானால் परमेश्वर के पास इस तरह है, நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். निश्चय आशीष நமக்கு करेगा, எந்த குறையும் வராது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். कमियां नहीं आए, எல்லா குறையும் நிறைவாக மாற்றுவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். कमियां को वो पूरी करेगा। உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் आप पे बल पाए हो इंसान, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவரும் பாக்கியவான்கள். वो अपने हृदय में जिसने मान लिया है वो भी भाग्यवान நம்ம है। ஆண்டவரிலே பலன் கொள்ள வேண்டும். परमेश्वर की शक्ति को पाना है, நம்ம மனசு பிரகாரம் தான் நாம் பலன் கொள்ள கூடாது. मन के अनुसार बल नहीं। நம்முடைய அதாவது மனிதர் வழிகள் உன் பார்வைக்கு செம்மையா தான் தோன்றும். और इंसान को अपनी रास्ते सही लगेगी, ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். परमेश्वर ने लिख कर रखा है। மனிதனுடைய வழிகள் உன்னுடைய பார்வைக்கு செம்மையா தான் தோன்றும். और इंसान को अपनी रास्ता सही लगेगी। நாலு பேர்த்து கேட்டாலும் சொல்லுவாங்க இல்ல நீங்க சொல்ல சரிதான். और चार लोग से पूछेंगे तो कहेंगे नहीं ये सही है, வேதவசனம் கரை இருக்கட்டும் புற பாத்துக்கலாம். और बोलेंगे चलो शास्त्र एक साइड में रहने दो हम देख लेते हैं। ஆனால் அந்த நேரம் உங்களுக்கு சரியா தான் தெரியும். उस समय पर आपको सही அதன் लगेगी, முடிவு என்ன? उसकी अंत क्या है? மரண வழிகள் और मृत्यु की है। ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று எழுதப்பட்டுள்ளது. और सब कुछ नाश हो जाएगी। சாத்தான் நம்மை வஞ்சித்து நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். शैतान हमें फंसा कर அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. इसके लिए हमें जगह नहीं देनी है। அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து बल पे बल पाकर சீயோனிலே தேவனுடைய சந்நிதியில வந்து காணப்படுவார்கள் என்று सिय्योन எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर के सामने आकर अपने मुंह दिखाएंगे। ஆனபோல நாம் எந்தவித காரணமும் சோர்ந்து போக கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. इसलिए हमें हार नहीं मानना है। நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். नीति वचन 24:10 को देख सकते हैं। ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று எழுதப்பட்டுள்ளது. तू विपत्ति के समय साहस छोड़ दे तो तेरी शक्ति बहुत कम है। அப்படி என்றால் என்ன? इसका मतलब क्या நாம் है? பலவித வேலைகளை செய்கிறோம், अलग अलग जगह पर हम काम करते हैं, நாம் தொழில்கள் செய்கிறோம். हम धंधा करते हैं। நமக்கு சில நேரத்திலே ஒரு ஆபத்து போல ஒரு நெருக்கம் போல பிரச்சனை போல வந்து விடலாம். विपत्ति की समय हमारी जिंदगी पर आ सकती है। நாம் அந்த நேரத்திலே சோர்ந்து போய் ஜெபம் பண்ணாமல் வேத வாசிக்காமல் அந்த படுத்து சுருண்டு और விடக்கூடாது. उस समय पर हम शास्त्र को पढ़े बिना प्रार्थना कर बिना नहा में सोना है। அப்படி நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்க उस வேண்டும். समय पर बहुत ध्यान से रहना நீ है। அப்படி சோர்ந்து போய்விட்டால் अगर तू हार मान लिया உன்னுடைய பலன் குறுகினது. तेरी जो है वो बल कम हो நீ அந்த जाए பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. और तू शक्ति को पा नहीं सकता। வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहता சங்கீதம் 50 அதிகாரத்திலே है? भजन संहिता அங்கே 50 14 15 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது और 15वीं वचन पर लिखा गया है। மிகவும் அருமையாக அங்கே எழுதப்பட்டுள்ளது. बहुत स्पष्ट रीति से நீ लिखा है, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. परमेश्वर को धन्यवाद की बलिदान चढ़ा कर உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறதா? क्या तेरे को परेशानी आ रही है? உனக்கு ஒரு சோதனை வருகிறதா? तेरे लिए एक परीक्षा आ रही ஒரு है, இக்கட்டான சூழ்நிலை வருகிறதா? बहुत निकट की समय आ रही உடனே है। வீட்டுல முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. तुरंत घुटने टेक कर परमेश्वर की ओर ताक कर प्रार्थना நீ कर, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு परमेश्वर को धन्यवाद की बलि चढ़ाओ। உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி परम प्रधान को तुम्हारी मन्नतें पूरी करो। ஆபத்து காலத்துல நீ ஆண்டவராகிய என்னை நோக்கி கூப்பிடு. संकट के दिन मुझे पुकार, நான் உன்னை விடுவிப்பேன். मैं तुझे छुड़ाऊंगा कर लिखा है। நீ என்னை மகிமைப்படுத்துவாய். मैं तू मुझे मेरी महिमा करेगा। பாருங்க, ஒரு பிரச்சனை வந்துட்டு एक परेशानी அந்த आई, பிரச்சனையை தீர்க்கணும்னா ஆண்டவர் தான் தீர்க்க முடியும். उस परेशानी को अगर खत्म करना है तो परमेश्वर ही कर सकता है। எல்லாரோட கண்கள் தயவு கிடைக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் தான் செய்ய வேண்டும். सबकी आंखों पर अगर दया पाना है परमेश्वर कर सकता है। இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது यीशु मसीह कहते हैं தேவனுடைய கிருபையிலும் परमेश्वर की कृपा पे மனுஷ தயவிலும் வளர்ந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. मनुष्य की दया पर वो बड़ा நமக்கு करते हैं। தேவனுடைய கிருபையும் தேவை, परमेश्वर की कृपा जरूर மனிதனுடைய है, தயவும் தேவை. मनुष्य की दया भी चाहिए। அப்போ எல்லாருடைய இருதயங்களும் கர்த்தருடைய கரத்திலே நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. सबके हृदय परमेश्वर की हाथ पर हम देखते हैं कि जो पानी के समान है। ஆண்டவர் தமக்கு சித்தமான வழியிலே திருப்புகிறார். परमेश्वर अपनी जो इच्छा के अनुसार उसकी बदल அப்போ बदल பல மனிதர்களுடைய உதவி நமக்கு தேவை. बहुत सारे इंसानों की मदद चाहिए हमें। நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். परमेश्वर के पास प्रार्थना करना है। ஆண்டவர் அந்த மனிதரிடத்திலே பேசுவார்கள். परमेश्वर इस इंसान से बात करेंगे। அடுத்த சொல்லி என்ன என்று தெரியவில்லை, உங்களை தான் நாங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் தான் பேச வேண்டும், நீங்கள் தான் இப்படி वो சொல்லுவார்கள். कहेंगे क्या मुझे पता नहीं, ये काम तुम ही करना है, तुमको ही करना है करके वो ஆண்டவருக்கு कहेंगे। ஸ்தோத்திரம். तू परमेश्वर को धन्यवाद की बात कर रहा है। बहुत मन्नतें அதை ஆண்டவருக்கு
செலுத்து, परमेश्वर को दे, ஆபத்து காலமா என்னை நோக்கி கூப்பிடு, संकट के समय मुझे देखकर पुकार, நான் உன்னை விடுவிப்பேன், तुझे छुड़ाऊंगा, என்னை तू मेरे மகிமைப்படுத்துவாய். नाम की महिमा करेगा। பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுனா और जब तुम मन्नत मांगकर प्रार्थना நீ करेगा கண்டிப்பா தீவிரமா ஜெபம் பண்ணுவ. और तुम निश्चय तू बहुत तेजी से प्रार्थना ஆண்டவர் करेगा। பொருத்தனை செய்து விட்டு परमेश्वर की मन्नत चढ़ाया, கொடுக்க வேண்டும், उसे चढ़ाना அப்ப நீ है, தீவிரமா ஜெபம் பண்ணுவா. तो तेजी से प्रार्थना அதைத்தான் करेगा। ஆண்டவர் எழுதியிருக்கிறார். परमेश्वर वही நான் लिख உன்னை रहा था, கண்டிப்பாக விடுவிப்பேன், मैं तुझे निश्चय छुड़ाऊंगा, நீ ஆத்திரத்தை பெறுகின்ற பொழுது आशीष पाएगा, நீ இன்னும் மகிழ்ந்து என்னை மகிமைப்படுத்துவாய். तू वहां पर आशीष होकर मुझे मेरी தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். परमेश्वर अपनी प्रजा को बल देता தம்ம है, ஜனத்துக்கு அவர் சமாதானம் அருளி செய்கிறார். अपनी प्रजा को वो शांति देता है, அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. और हम देते कि उन्हें आशीष करता है। ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 40वां अध्याय को हम देखते हैं, அங்கே கடைசியில் 3 வசனங்களை பார்க்கின்ற பொழுது अंत के 3 वचनों को पढ़ते हैं। 28, 29, 30, 31 और 29, 30, 31 पर लिखा है, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவது இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. और हम देखते हैं कि जो संसार की अंत तक जो भी सृजन कर किया परमेश्वर वो थकता नहीं है करके लिखा है। சிம்பிளா சொன்ன என்னன்னா, अगर आसान तरीके से बताओ, உலகம் முழுவதும் இதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அவர் சோர்ந்து போகிறதே இல்லை. सनातन परमेश्वर जिसने पूरी पृथ्वी की सृजनहार किया कभी नहीं थकता है। யோசித்து பாருங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான புழுக்கள், பூச்சிகள், மிருகங்கள், கடலில் உள்ள மீன்கள் ஏராளமாக இருக்கிறது. करोड़ों के और से हम देखते हैं कि कीड़ों मकोड़ों जो पानी में रहने वाले, जो भूमि में रहने वाले, वृक्षों फलों बहुत बनाया। இவ்வளவுக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கறா இல்லையா? इतनों को परमेश्वर खाना खिलाता है ना। என்னைக்காவது ஏதாவது வந்து அழுதுகிட்டு இருந்திருக்கா? எனக்கு சாப்பாடு இல்லைன்னா அழுதுகிட்டு இருந்திருக்கா? क्या कोई भी प्राणी आपके पास आकर रोइए कि मुझे खाना नहीं है, எனக்கு தங்க வீடு இல்லைன்னு சொல்லி ஏதாவது அழுதுகிட்டு मेरे पास பார்த்திருக்கீங்களா? घर नहीं है करके कोई आके रोइए। அதெல்லாம் ஆண்டவர் நம்பி இருக்குது. वो सब परमेश्वर पर भरोसा किया है। கூப்பிடுகிற காக்கை குஞ்சா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் அதுக்கும் ஆகாரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார், கொடுக்கிறார். और वो हम देखते कौवे की बच्चे हो या फिर वो कोई कीड़ो मकोड़ो हो, वो भी परमेश्वर को देखती है। பெரிய யானையாக இருக்கட்டும், वो बहुत बड़ी हाथी हो, சிங்கமா இருக்கட்டும், புலி, எந்த ஒரு மிருகமா இருக்கட்டும், और सिंह हो या फिर कोई भी हो, அல்ல வீட்டுல பறந்த ஒரு புறாவா இருக்கட்டும், குருவியா இருக்கட்டும், और हमारे घर पे आने वाली कोई पक्षियां हो। என்னைக்கு துக்கமா இருந்தா நீங்க யாரும் பார்த்திருக்கீங்களா? क्या हो कभी दुख रहकर रहते हुए देखा है? பார்க்கல. नहीं देखा ना। அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், परमेश्वर ने सब कुछ सृजन कर दिया, எல்லாவற்றையும் உணவு கொடுக்கிறார், सभी को आहार देता है, எல்லாருக்கும் தங்குறதுக்கான ஏற்பாடை செய்திருக்கிறார். सभी को रहने के लिए जगह दिया है। இப்ப மலைகள் வந்தால் குருவிகள் பறவைகள் அங்கங்க இருக்கு. அப்ப ஆண்டவர் அதுக்கான ஏற்பாடை செய்திருக்கிறார். अगर देखो बरसात हो गई, आपको पता है कि पक्षियां जगह जगह जाकर रहे थे, परमेश्वर ने उसके लिए जगह दिया है। தேவன் நம்ம அவரோட விசேஷித்தமாய் நம்ம உருவாக்கி இருக்கிறார். हाँ, हम परमेश्वर को विशेष रूप से हमने அவர் உருவாக்கி இருக்கிறார், के समान बनाया है, அவருடைய பிள்ளையை மாற்றி இருக்கிறார். जो है बच्चे बनाए हैं। நம்மள கைவிடுவாரா? क्या मैं छोड़ देगा? கைவிடுவாரா? क्या छोड़ेगा? ஆ? நீ சொல்லுது எனக்கு என்னன்னு புரியல. கைவிட மாட்டார், निश्चय नहीं छोड़ेगा, ஒருபோதும் கைவிட மாட்டார். कभी नहीं त्यागेगा। ஆண்டவருக்கு அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். परमेश्वर पर विश्वास रहना है, சூழ்நிலையை பார்த்து நாம் வந்து பின்வாங்கி விடக்கூடாது. परिस्थितियों को देखकर हमें पीछे नहीं है। அவர் சோர்ந்து போகிறதில்லை, और वो हम देते कि थकता அவர் नहीं, இளைப்புடைவதும் இல்லை. और देते कि श्रमित नहीं होता। அந்த ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். उस परमेश्वर को हम पाए, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். पवित्र आत्मा जो परमेश्वर हमारे अंदर है। அப்ப நாம் இளைப்படையலாமா? क्या हम थक सकते हैं? நாம் சோர்ந்து போகலாமா? क्या हम श्रमित हो सकते அப்ப हैं? ஏன் இளைப்படையிலேன்னு சோர்ந்து போகிறீர்கள்? क्यों श्रमित हुए, क्यों नहीं थके? கர்த்தரை பற்றி சரியாக அறிவு இல்லாதபடி परमेश्वर के बारे में सही रीति की ज्ञान, அவர் அறிகிற அறிவுல வளர்ந்து பெறுங்கள் என்று அப்போஸ்தலர் எழுதி உள்ளார். उसकी जो ज्ञान पर तुम बढ़ते चलो कर कर प्रेरित कहता है। நம்முடைய ஆண்டோட புத்தியை ஆராய்ந்து முடியாதது. परमेश्वर की ज्ञान को है वो हम ढूंढ कर नहीं அது देख सकते। மாத்திரமல்ல, केवल वो नहीं, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். जो थक जाता है उसे वो बल देता है। சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். जिसके पास हम देते कि बल नहीं है उसको वो बल देता है। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ जो परमेश्वर की जो बाट जोते रहते புது हैं பலன் அடைவார்கள். नया बल प्राप्त करते அப்ப हैं। தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும்? रोज क्या करना है? கர்த்தருக்கு காத்திருக்கணும். परमेश्वर की और முதல்ல बाट जोना கர்த்தருக்கு है। காத்திருந்து சரீரத்திலும் ஆவியிலும் நாம வந்து பலனை பெற்றுக்கொள்ளணும். परमेश्वर की बाट जोकर
हमारे शारीरिक में और आत्मा पर बल पाना। அப்படி பலனை பெற்றுக்கொண்டால் जब वो बल पाते हैं, கழுகுகளை போல செட்டல் எடுத்து ஒரு வேள வானத்தோர்ல பறந்தமாய் பறந்து போவார்கள். काबों के समान उड़कर हम वो स्वर्ग जैसे उड़कर जा सकते हैं। எத்தனை வேலைகளுக்காக ஓடினாலும் விலைப்படைய மாட்டார்கள். देवी कार्य के लिए दौड़े तो भी नहीं நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். चलेंगे तभी भी हम नहीं मान थकेंगे, அவர்கள் படித்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். और वो सोएंगे तभी भी नहीं थकेंगे, படித்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். पढ़ेंगे तभी भी नहीं सोएंगे, வேலைகள் செய்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். वो काम करेंगे तो भी नहीं थकेंगे। அதிகாலையில் எழுந்து தேவனிடத்தில் வல்லமை பலனை பெற்றுக் கொண்டார்கள். सुबह उठकर परमेश्वर से सामर्थ पाते हैं। அவளை தேவனாய் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. परमेश्वर उनके साथ रहता है कर हम देखते हैं। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்று நாமே அறியாமல் இருக்கிறோம். हम हमारे पास क्या भले हम ही नहीं जानते, நாம் எப்படிப்பட்டவர்கள் நாம் அறியாம இருக்கிறோம். हम किस तरह के लोग हैं हमें पता नहीं। இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. यही आज परेशानी है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்னா காண்டாமிருகத்து பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और जो उधर पाए हुए परमेश्वर के लोग ये शक्ति बनेले सांड की शक्ति की तरह है, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னதமாக வைத்திருப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. और परमेश्वर ने इनको कहा है कि इनको आशीष कर ऊंचे स्थानों पर बैठाए। அவர்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்டு எல்லா உதவியும் செய்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. पुकारते हैं तो परमेश्वर सारी मदद पूरी करते हैं। இதெல்லாம் உள்ளந்து உணர்ந்து பார்க்கிறதில்லை, விசுவாசிக்கிறது இல்லை. ये सब ये जानते नहीं और विश्वास नहीं करते। எப்ப பிரச்சனை வருகிறது? तब परेशानी आती है। தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கின்ற பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. परमेश्वर की नाप्रिय जिएंगे तब परेशानी आती है। இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து தேவனுக்கு விரோதமாய் நடந்தபடியினாலே इस्राएलियों के लोग जब परमेश्वर के उल्लंघन कर उसके विरुद्ध चले, அவர்களை மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். मिद्यानियों के हाथ पर परमेश्वर ने सौंप दिया। அவர்களுக்கு இவர்கள் வந்து பயந்து தான் வாழ வேண்டும், அந்த நிலையில் ஆண்டவர் கைவிட்டு விட்டார். वो इनसे डरकर ही जीना है, ऐसे स्थिति में परमेश्वर ஆண்டவர் கைவிட்டு விடக்கூடிய நிலைமையில் இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய ஆலோசனை தள்ளி தங்கள் ஆலோசனை நடந்தார்கள். परमेश्वर ने इनको त्याग दिया। उस स्थिति पर आकर इन्होंने परमेश्वर की आलोचना को छोड़कर अपनी आलोचना पर ஏராளமான பிரச்சனை வந்து விட்டது. बहुत परेशानियां हैं, தாங்க முடியவில்லை. नहीं सहा गया। இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். अब परमेश्वर को देखकर पुकारते हैं। ஆனாலும் பாருங்கள் அருமையானவரே, और देखो நம்முடைய தேவனாய கர்த்தர் हमारा परमेश्वर இரக்கமோ, और हम देती करुणामय, உருக்கமோ, और हम देती दयालु, நீடிய சாந்தமோ, और हम देती की மிகுந்த கிருபையும் உள்ளவர். बहुत करुणा और कृपा के परमेश्वर அப்படி है। மனம் திரும்பி ஆண்டவரை பாவம் செய்து விட்டேன், और वो मुड़कर हे परमेश्वर मैंने पाप कर दिया, தவறு செய்து விட்டேன், मैं गलती कर दिया, என்னை நீர் மன்னித்து விடும், मुझे माफ कर, இனி உம்முடைய வார்த்தையின்படி நடப்பேன். अब तेरी वचन के अनुसार चलूंगा। உடனே ஆண்டவர் இறங்குகிறார், परमेश्वर तुरंत उतरता है உதவி செய்கிறார். और मदद करता है। அங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் न्यायियों के सब हम देखते कि छठवां अध्याय 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12 से हम देख सकते हैं। கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே உன்னோடு இருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. पर ये लिखा है उसको यहोवा के दूत ने दर्शन देकर कहा, हे शूरवीर सूरमा, यहोवा तेरे संग है। இதற்கு முன்னால் என்ன இங்கே சொல்லப்பட்டுள்ளது? और इसके पहले क्या लिखा गया है? கிதியோன் என்பவர் வந்து மீதியானுக்கு பயந்து போய் அவர் கோதுமை அறுத்து அடித்தாலும் வீட்டு பக்கத்தில் அடிப்பார்கள், களத்தில் கொண்டு அடித்தாலும் மீதியானர்கள் வந்து எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு போய் விடுவார்கள். और वो देखते कि जैसा जो गिदियोन जो है वो मिद्यानियों के से डरता था, और वो जब भी कटनी करती थी तो वो उसकी सफाई अपने एरिया पे करता था, उनके एरिया पे नहीं जाता था। இஸ்ரவேலர் வந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள், इस्राएलियों ने देखे परमेश्वर को पुकारा, கர்த்தர் நோக்கி முறையிட்டார்கள், परमेश्वर की ओर देखकर ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஜனம் தானே, हे परमेश्वर हम आपके संतान நாங்கள் हैं, உமக்கு விரோதமா பாவம் செய்தது மெய்தான், हम आपके विरोध पाप किया ये सही है, எங்களை நீர் இப்பொழுது விடுவித்தரலாம். अभी हमें छुड़ा प्रभु। அப்பொழுது அந்த மீதியானியர் நிமித்தமாக கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். मीदियानियों से की और मतलब उसको उसके चीजों को लेकर परमेश्वर की ओर पुकारा। கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். परमेश्वर ने एक नबी को भेजा, அவர் போய் அங்க சொன்ன உடனே वहां पर उसने आकर कहा, சொல்லி அப்போ கர்த்தர் தூதனானவர் அங்கே வருகிறார். परमेश्वर का हम देखते कि दूत वहां उतर कर आता है, பயந்து இருக்கிற கிதியோனை தட்டி எழுப்புகிறார். जो डरा हुआ गिदियोन को उठाता है, பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ये शूरवीर कर कहता है, இவர் பயந்து போய் தான் அங்கே காணப்படுகிறார். डर कर रहता है, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று
உண்டுங்க और சொல்லப்பட்டது. कहता है हे शूर सूरमा यहोवा तेरे संग है। அப்போ ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை हमारे உண்டாகுது? साथ परमेश्वर होगी तो क्यों हमारी ऐसी स्थिति है? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி तब परमेश्वर कहता है உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, और तेरे पास जो भी बल है उसको लेकर நீ चल, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானின் கைக்கு நீ தப்பி வைத்து ரட்சிப்பாய், और तू इजराइलियों को ये मिदियानियों से बचाएगा। உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். जो भेजने वाला तो मैं हूँ। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लोग, நாம் எந்த வேலையும் செய்யலாம், हम जो भी काम करें எங்கேயும் போகலாம், कहीं भी जा सकते हैं। நம்மை அனுப்புகிறவர் தேவன் அல்லவா, हमारा हमें भेजने वाला परमेश्वर है, நமக்கு உதவி செய்கிற நம்முடைய தேவன் அல்லவா. हमें मदद करने वाला परमेश्वर है। நாம் ஆண்டவர் மட்டும் விசுவாசத்தை பற்றி கொண்டோம், केवल हम परमेश्वर को विश्वास कर उसकी हाथ पकड़ ஆண்டவர் நம்மோடு लेंगे, இருப்பார். परमेश्वर हमारे साथ है। பாருங்கள், இவர்களுக்கு விரோதமாக மீதியானியர் எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தார்கள். के विरुद्ध मिद्यानियों ने कितनी संकट परेशानियां। ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், परमेश्वर फिर कहता நான் है உன்னோட கூட இருப்பேன். मैं तेरे साथ रहूंगा, என்ன சொன்னார்? और உன்னோட கூட இருப்பேன். मैं तुम्हारे साथ रहूंगा, ஒரு மனுஷனை நீ முறியடித்து போடுவது போல और तू एक इंसान को जिस तरह तू मार நீ सकता है மீதியான அந்த எல்லா கூட்டத்தையும் முறியடித்து விடுவாய். सारे मिद्यानियों को तू हरा देगा। அப்போது ஆண்டவர் சொன்ன ஆலோசனைக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். तब परमेश्वर ने जो आलोचना दिया उसकी जो उसने बात मान ली। நீ யுத்தத்துக்கு நீங்கள் போக வேண்டும், तुम युद्ध को जाना है, யுத்தம் கர்த்தருடையது, युद्ध परमेश्वर का है, நீங்கள் யுத்தத்தில் நிற்க வேண்டும். युद्ध में तुम्हें खड़ा रहना है। அப்படியே நாம் நன்றாக ஜெபம் பண்ண வேண்டும், अब हमें प्रार्थना करना है, நம்முடைய காரியங்களை ஆண்டவர் ஒப்படைக்க வேண்டும். हमारी जो कार्य को परमेश्वर को सौंपनी है। எவ்வளவு பெரிய விரோதமான காரியமா இருக்கட்டும், नीवी अधिकारी हो விடாப்பிடியே ஜெபம் பண்ண வேண்டும், और निरंतर प्रार्थना करें, தேவனை விசுவாசிக்க வேண்டும், परमेश्वर को विश्वास அவருடைய करना, வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். वचन को कबूल करना है। வெற்றியை தரக்கூடிய தேவனாகிய கர்த்தர். जीत देने वाला परमेश्वर। இப்போ வந்து 32,000 பேர் வந்து கிதியோனோட சேர்ந்து அந்த போருக்கு போகிறார்கள். 32,000 लोग हम देखते कि गिदियोन के साथ आए। அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है இல்ல பயமும் திகில் உள்ளன உடனே வீட்டை பார்த்து போக சொல்லு. इसमें जो भी डर कर कांपता है उसे घर भेज देना। அப்ப அவர் அறிவிக்கிறார், तब वो वहां पर பயமும் திகிலும் உள்ளவன் இப்ப போருக்கு போறோம், வெட்டிடுவானா கொன்னுருவானா செத்துருவோமா நம்ம இருப்போமா இருக்கமானா இப்படி பயப்பட தொடநடிங்க அத்தனை பேரும். अब देखो वो जो भी है कि जो भी अभी युद्ध के लिए जाने वाले तो जो भी डरते जो थरता रहता है उसे डरता है उसे घर जाने के அவன் कारण। திரும்பி கீழே மலையிலிருந்து விரைவாய் கீழே இறங்கி ஓடு அப்படின்னு और சொல்லுகிறார். वो कहते हैं कि गिलाद के पहाड़ से लौटकर अभी चले जा। எல்லா ஜனங்களுக்கு காதுகள் கேட்க உடனே அவர் அறிவிக்கிறார். तब वो सब सुनते और उनकी को बोलते हैं। கிட்டத்தட்ட 22,000 பேர் உடனே திரும்பிட்டாங்க. 22,000 लोग लौट गए 32,000 பேர்ல और 32,000 में से 22,000 அப்படியே திரும்பிட்டு 22,000 वैसे ही लौट गए। அவர் ரொம்ப பயந்தவங்க இல்ல, वो डरे हुए थे ना, பயந்தவங்களா பயப்படலையா? डरे थे या नहीं डरे थे? நம்ம தைரியம் உள்ளவங்களா பயந்தவங்களா? क्या हम डरते या नहीं ஆ? डरते? தைரியம் உள்ளவன யா நீங்க போய் சுவிசேஷம் சொல்லல இன்னும்? अगर तुम धैर्य है तो तुम நீ क्यों பயந்து கிடக்கலன்னு யாருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லல? डरते? इसलिए अभी तक सुसमाचार नहीं सुना। அவன் அப்படி நினைச்சிருவானோ, क्या वो ऐसा सोच இவன் இப்படி लेंगे? நினைச்சிருவானோ? क्या ऐसा सोच लेंगे? அப்ப நம்மள அந்த லிஸ்ட்ல தான் இருக்கோம். हम भी इसी लिस्ट में है, என்ன அந்த லிஸ்ட்ல இருக்க கூடாது. हमें इसमें नहीं रहना है। அடுத்த ஆண்டவர் தான் இது ஆள் நிறைய. और इससे बहुत सारे लोग हैं, இப்ப 10,000 இருக்குது. अब 10,000 बचा। இதுல வந்து திறமை உள்ளவன மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் பிரிச்சு எடுங்க. और इसमें से सामर्थ्य लोग को ही अलग करो। தண்ணியில கொண்டு விட எப்படி தண்ணி குடிக்கான்னு பாரு. पानी पर ले जाकर छोड़ो और देखो किस तरह पानी पी रहे हैं। இவன் போருக்கு போறான், और ये जो युद्ध के लिए जाते हैं, ஒத்தகையில அந்த ஆயுதத்தை வச்சிருப்பான், एक हाथ में वो एक हथियार को रखा होगा, ஒத்தகையில தண்ணியை கோரி அந்த நாய் குடிக்கிற மாதிரி இப்படி வாயில யார் யார் உட்கார்ந்து குடிக்கிறானோ और जो एक हाथ पर लेकर जो जिस तरह पानी पीता है அவனை தனியா பிரிச்சிரு. उसे अलग कर। தண்ணியை கண்டவன ஆத்துல தண்ணியை கண்ட உடனே पानी देखते ही ஆயுதத்துல தூக்கி தூர வச்சுட்டு முழங்கால் ஊனி அந்த வாயை வச்சு உறிஞ்சு குடிக்கவனே தனியா பாருன்னார். और जिसने हथियार को वहां पर साइड पर रखकर जो झुक कर और जो वहां पर चाटकर को पानी को पिया उस तरह देख। அப்ப நாமளும் ஆகாரம் சாப்பிட்டோம்னா பலன் வர்றதுக்காக தேவையான அளவு தான் சாப்பிடணும். और जब हम आहार खाते खाना खाते बल जितना चाहिए केवल उतना ही खाना है। உன்னதமான ஆகாரம் இருக்கு, அந்த பிடி பிடிச்சு மூக்கு முட்டை வரை தொண்டை வரையில ஒரு பழம் கூட உள்ள சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிட கூடாது. अच्छी आहार हुई तो क्या मतलब हम
भर भर कर खाकर गले तक नहीं खा। சாப்பிட்டு முடிச்சு ஒரு சின்ன ஸ்வீட் கொடுத்தா எனக்கு தொண்டையில இடம் இல்லம்பாங்க. அப்ப அந்த வகையிலே சாப்பிட்டு இருக்கிறாங்க. और जब हम कोई मिठाई देंगे तो बोलते कि मेरे को गले में इतनी सी भी जगह नहीं है। கால் ஊனி தண்ணியை வயிற்று நிறைய குடிச்சுப்புறம் யுத்தம் பண்ண முடியுமா? क्या वो लेट कर पानी पीने के बाद क्या युद्ध कर सकते हैं? அந்த தாகம் தீர மட்டும் கொஞ்சம் தண்ணியை குடிச்சான். वो प्यास बुझने तक ही पानी पिया। அது 300 பேர் மாத்திரம் 300 பேர் மட்டும் தனியா பிரி என்று சொன்னார். वो सिर्फ केवल 300 थे और 300 को अलग कर कर परमेश्वर ने कहा। 32,000 பேர்ல இப்ப எத்தனை பேர் யுத்தத்துக்கு போறாங்க? 32,000 में से कितने लोग युद्ध जा रहे हैं? 300 பேர் தான் போறாங்க. 300। இதெல்லாம் பைந்தாங்குழிகள் இல்லையா? बाकी सब डर गए। பைந்தாங்குழிகள் இன்னும் கர்த்தருடைய சித்தத்தை சரியா செய்யாதவர்கள் और सब डरने वाले परमेश्वर की इच्छा को पूरी नहीं करने वाले। அவர்கள் ஒரு பக்கத்துல இருக்கிறார்கள். वो एक साइड में है। நம்ம ஒரு பக்கத்துல இருந்து நம்ம இப்பொழுது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். हम भी अपने आप को इस स्थिति पर रखकर देखेंगे। நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? हमारी स्थिति क्या है? நம்மை ஆண்டவர் எதற்காக ரட்சித்தார்? परमेश्वर ने क्यों हमारे उद्धार நாம் किया है? பரலோகத்துக்கு போவதற்கு, हम स्वर्ग जाने के लिए, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, हम आशीष पाने के लिए, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு, बहुतों के लिए आशीष होने के இன்னும் लिए, அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு. बहुत सारे को उद्धार में ले आने அப்படி के लिए। நாம் கொண்டு வராவிட்டால் नहीं ले आए तो நாமும் இந்த பயந்த குரூப்ல உள்ளவங்க தான். हम भी इस डरने वाले இந்த ग्रुप में, முழங்கால் ஊனி தண்ணி குடிச்சிட்டு பின்னால ஒரு நாட்கள் தான். और ये घुटने टेकर पानी पीकर भागने वाले लोग हैं। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். वापस जान लो, நான் நம்மை குறைத்து சொல்லவில்லை. हम में अपने आप को कमी कर, இன்னும் நாம வந்து சரியா ஒரு விழிப்பு இல்லாம இருக்கிறோம். अब हम सही तरीके से जागरूक இல்ல, नहीं அந்த हैं। ஆண்டின் இறுதியில நெருங்கி விட்டோம். इस साल के अंत पर आ रहे இப்படி हैं। இருக்க கூடாது. अभी हमें ऐसा नहीं நாம் करना है। கண்டிப்பாக தேவனுடைய சித்தத்தை செய்தாக வேண்டும். और निश्चय परमेश्वर की इच्छा को करना है। ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். परमेश्वर आलोचना दिया, ஒரு கையில எக்காலத்தை வைத்துக் கொள்ளுங்க, एक हाथ में नरसिंह को उठा लो, வந்து கையில ஒரு பானை எடுத்துக் கொள்ளுங்க, एक हाथ में तुम एक मटका उठा लो, ஒரு தீவட்டியும் வைத்துக் கொள்ளுங்க. एक दीवट उठा लो। என்ன கர்த்தர் இப்படி ஆலோசனை கொடுக்காரு? क्या परमेश्वर ये कहता है? எதிரிகள் வந்து கடற்கரை மணலை போல இருக்கிறார்களா? और जो हम देखते हैं कि उसके विरोधी हो, वो हम देखते हैं कि मिट्टी के समान है। அதாவது 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே 7:12 पर पढ़ இந்த सकते हैं। கிதியோனோட சண்டைக்கு வந்தவர்கள் யார் என்றால், और इस गिदियोन के सामने जो युद्ध के लिए आए हुए कौन है? மீதியானியரும் அமலேக்கியரும் विधानी और अमालेकी के लोग, சகல கிழக்கத்து புத்திரர் வெட்டுக்கிளிகளை போல வந்திருந்தாங்க. படபடையா लोगों की टुकड़ों के समान और टिट्टियों के समान आए थे। அவருடைய ஒட்டகங்களுக்கு கணக்கே இல்லை. उनकी ऊंट जो है उनकी कोई अंत ही नहीं। கடற்கரை மணலை போல இருந்தார்களா? समुद्र तट की भालू के किनारे के समान गिनती के बाहर थे। கிட்டத்தட்ட ஊர் நாட்டுல இருந்தவங்களுக்கு கடற்கரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். देखो जो गांव से आया उनको तुम्हें समुद्र की मिट्टी के बारे में पता है। அந்த மணலை எண்ண முடியுமா? क्या उसे हम गिन सकते हैं? அவ்வளவு பெரிய கூட்டம் தான் வந்திருந்தது. इतनी भीड़ आई थी। எதிர்ப்புறத்துல இருந்து 300 பேர் இருக்கிறார்கள். ये देखो इनके सामने कितने खड़े थे। இது தேவனுடைய ஆலோசனை. ये परमेश्वर का நீங்க என்ன आलोचना। செய்ய வேண்டும்? क्या करना है? நீங்கள் வந்து பானையை போட்டு உடைக்க வேண்டும். तुम्हें ये बर्तन को तोड़ना है எக்காலத்திலே கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்ல வேண்டும். और नरसिंह फूंक कर आए परमेश्वर की तलवार गिदोन की तलवार कर कहना है। இடது கையில தீப்பந்தத்தை பிடிக்க வேண்டும். और ये हाथ में तुम देखते कि दीवट को पकड़ना है। இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனை சொன்னா இப்படி எல்லாம் போனா இப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியுமா, இப்படி எல்லாம் வாழ முடியுமா என்று மக்கள் கேட்கிறார்கள். आप परमेश्वर का आलोचना देते तो लोग बोलते क्या ऐसा जाकर ऐसा कमा सकते हैं, ऐसा कर सकते हैं क्या? मतलब நம்ம ஆலோசனை நடக்க வேண்டிய கடமை மீது ஆசீர்வதிக்கிறது தேவனாய கர்த்தர். हम जो है आलोचना केवल देते हैं, आशीष करने वाला परमेश्वर। இவ்வளவுதான் செய்தார்கள். ये ही किए। எதிரிகள் எல்லாம் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் உண்டாக முடியாது கர்த்தரை கிரியை செய்தார். அவர்கள் எல்லாம் ஓடி போய்விட்டார்கள். முற்றிலும் அவர்கள் முறியடித்து एक और परमेश्वर ने उठाया और वो लड़कर भाग लौटे कर देखते हैं। இதே போல தான் நம்ம வந்து 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். यही 2 इतिहास 20वां अध्याय पर हम देखते हैं। யோசபாத்தும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்ததான அம்மோன் புத்திரர் மோவாபியர் அங்கே சேயீர் மலை தேசத்தாரை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். यहोशापात के जो विरोध आए हुए हम देखते कि अम्मोनियों, हम देखते कि और भी लोग जो भी आए हुए थे, அவங்க பெரிய கூட்டமா சண்டைக்கு வந்தார்கள். और एक बड़ी झुंड के सामने யோசபாத்தோ பெரிய கூட்டமா வந்தோன பயந்து போய் ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணினார். यहोशापात डर कर परमेश्वर को जाकर प्रार्थना, தேவனுடைய ஜனங்களை கூட்டி ஜெபம் பண்ணினார். परमेश्वर की प्रजा को बुलाकर प्रार्थना की, ஜெபம் பண்ணி விட்டு प्रार्थना किया था। அப்பொழுது தேவனுடைய வாக்கு அவர்களுக்கு வந்து விட்டது. परमेश्वर की आज्ञा उन्हें आई। அப்பொழுது உடனே யோசபாத் அறிவித்தார். तब यहोशापात ने वहां पर बोला, யோசபாத்திலே தீர்க்கதரிசி சொன்னார், वहां पर नबी ने कहा இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, ये युद्ध तुम्हारा नहीं, இது கர்த்தருடையது. ये परमेश्वर का है। கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். परमेश्वर तुम्हें विजय देगा। புறப்பட்டு யுத்தத்துக்கு போங்க. और उठकर तुम युद्ध करने நீங்கள் चलो। சும்மா நிற்பீர்கள். तुम सिर्फ ऐसी खड़े நீங்கள் रहोगे தேவனுடைய ஜனங்கள். क्योंकि तुम परमेश्वर के संतान। உங்களுக்கு கர்த்தராகிய நான் யுத்தம் செய்வேன். ये परमेश्वर मैं युद्ध करूंगा।
அவர் சொன்னார். बोला। உடனே யோசபாத் என்ன சொன்னார்? योशाबात क्या कहा? நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், परमेश्वर को तुम भरोसा करो, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். तब तुम स्थिर रहोगे। தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். परमेश्वर को तुम वहां पर तुम எதிர்க்கட்டும் எவ்வளவு பெரிதாக இருக்கட்டும், और ये सामने वाली झूठ कितनी बड़ी நீங்கள் हो, சர்வ வல்லமையுள்ள தேவனை மாத்திரம் நம்புங்கள். तुम से सर्वशक्तिमान परमेश्वर यहोवा पर அப்பொழுது विश्वास करो, நிலைப்படுவீர்கள். तब तुम स्थिर रहोगे। அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், इसके नबियों की प्रीति करो, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொன்னார். तब तुम कृतार्थ हो जाओगे। உடனே யோசபாத் வந்து எல்லாரையும் அங்கே அணிவகுத்து நிற்க சொன்னார். योशाबात वहां पर सबको बुलाया பரிசுத்த மகத்துவமுள்ள தேவனை துதிக்கிறதுக்கு ஒரு குரூப்பை அனுப்பினார். और हम देखते हैं कि पवित्र परमेश्वर को हम देते हैं कि धन्यवाद करने के இதுதான் लिए। தேவனுடைய ஆலோசனை. ये परमेश्वर का आलोचना। எதிரிகள் எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பான். और देखो विरोधी देखकर हंसा होगा। யுத்தத்துக்கு வர இடத்துல வேணா பாடி கைத்தட்டி பாடி தம்புரு அடிச்சு பாட்டு படிச்சிட்டு இருக்கிறான். क्या युद्ध के आते जगह पे क्या तुम गाना गीत गाकर ताली बजा कर आ रहे हो? கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்றுமுள்ளன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். इसमें ये भी बोलते हैं कि परमेश्वर अच्छा उसकी करुणा सदा की है। நாம செய்ய வேண்டியது சின்ன வேலை தான். हम करने वाले एक छोटा काम, எனக்கா கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். मेरे लिए युद्ध करेगा परमेश्वर। அவரை பாடி மகிமைப்படுத்த சொல்லி இருக்கிறார். उसको देखकर गीत गाने के लिए இதை महिमा மாத்திரம் करने का। செஞ்சா போதும். केवल ये करो, இதை மாத்திரம் தான் செய்தார். केवल ये करे। ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், परमेश्वर ने क्या किया? வந்து எதிர்த்து வந்த ராஜாக்கள் ஒருவருக்கு விரோதமா அவர் வந்து இது பண்ணி आने விட்டார். वाले राजाओं को एक के विरुद्ध एक खड़ा कर दिया, ஒருவருக்கு வெட்டி எல்லோரும் செத்து போனார். एक दूसरे को काट कर सब मर चुके। சும்மா இருந்தாலும் யுத்தத்துக்கு வந்து சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான். और जो देखो ऐसे था उसे बोला युद्ध के लिए बुलाया। இவர் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அதன்படி செய்தார்கள். ये परमेश्वर से मांग कर प्रोसेस के आंसर चाहिए। யுத்தத்துக்கு வந்து அத்தனை பேரும் பெரிய கூட்டம் கொண்டு வந்த ஜாமானம் கிமானம் பொருள் எல்லாம் போட்டு ஓடி போயிட்டான், செத்து போயிட்டான். और देखो हम देखते हैं उन्होंने बहुत सारी चीजें लाई, सब இவங்க அவ்வளவு போய் அள்ளி கொண்டு கொள்ளையிட்டு வந்தார்கள். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அள்ளி முடிக்க முடியல, அவ்வளவு பெரிய பொருள். ये लोग जाकर 3 दिन तक वो सामान को लूट कर ले आए। ஆண்டவர் ஏராளமாக தந்து விட்டார். परमेश्वर ने भर कर दिया है। ஆண்டவருக்கு நன்றி இருக்கணும். 4 நாள்ல பிறகால கூடி தேவனுக்கு மகிமை செலுத்தினார். चौथा दिन वहां पर बरका में रहकर परमेश्वर की धन्यवाद किया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर ஒரு காரியம் நமக்கு நன்றாக தெரிகிறது. एक चीज अच्छे से जान लो, நாம் தேவனுடைய ஜனம். हम परमेश्वर की संतान। அவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறார். अपनी संतान को बल देता है, கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி செய்கிறார். सब लोग को शांति देता है, அவளை ஆசீர்வதிப்பார். आशीष करता है। இவங்க எவ்வளவு பயத்துல இருந்தார்கள், कितने भय में थे, எவ்வளவு பிரச்சனை இருந்தார்கள். कितनी परेशानी में थे, அந்த நேரத்தில் ஆண்டவர் பலன் கொடுத்தார். परमेश्वर बल दिया, ஆண்டவர் பலப்படுத்தினார். परमेश्वर सामर्थ दिया, அவர் ஆண்டவர் உதவி செய்தார். परमेश्वर जो है ஏராளமான பொருட்கள் கிடைத்தது. बहुत सारी जो है பெரிய சமாதானம் உண்டானது. शांति मिली, பயத்திலிருந்து விடுதலை உண்டானது. भय से जीत हुई, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். परमेश्वर की आशीष पाली। ஆனபடினாலே इसलिए 119 165 வாசிக்கலாம். भजन संहित 119 165 को पढ़ सकते हैं। உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, और அவர்களுக்கு இடர்கள் இல்லை. और यहाँ पर यह लिखा गया है कि तेरी शास्त्र को पढ़ने वाले के लिए बहुत शांति है कर लिखा गया, और वो ठोकर नहीं खाते அப்ப हैं। யாருக்கு சமாதானம் இல்லையோ और जिस किसको शांति नहीं होती அவள் है, தேவனுடைய வேதத்தை நேசிக்கவில்லை, அதை வாசிக்கவில்லை, அதை தியானிக்கவில்லை. परमेश्वर की वचन को ध्यान नहीं किए, पढ़े नहीं और उसको प्रेम नहीं किए, அவளுடைய வாழ்க்கையில் இடர்கள் இருக்கிறது. उनकी जिंदगी पर हम देखते हैं कि रुकावट வேதத்தை होती है। நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, ये व्यवस्था से प्रीति करने वालों को அவர்களுக்கு बहुत இடர்கள் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. वो ठोकर नहीं खाते हैं। சாந்த குணமுள்ள பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், और हम देखते हैं कि जो शांति से रहने वाले மிகுந்த சமாதானத்திலும் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. वो शांति के साथ और हर्ष के साथ रहेंगे, உத்தமனாய் வாழுகிறவன், और जो सही रीति से चलने वाला, செம்மையாய் வாழுகிறவன், सही से चलने वाला, கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறவனை परमेश्वर के जो इच्छा में चलने நீ वाला, அவனை பார், तू देख அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று எழுதப்பட்டுள்ளது. वो इस इंसान की अंत शांति है। இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். केवल एक वचन को पढ़ते हैं। ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். यशायाह हम देखते हैं कि 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையை மனோவர் கர்த்தர் சொல்லுகிறார். चाहे पहाड़ हट जाए, चाहे पहाड़ियां टल जाए, तो भी मेरी करुणा तुझ पर से कभी न हटेगी और मेरी शांतिदायक वाचा न टलेगी। यहोवा जो तुझ पर दया करता है उसकी यही वचन है। சூழ்நிலையை பார்த்தால் परिस्थिति को देखे மலைகளே விலகி போகட்டும், और देखते कि पहाड़ हट जाए, பெரிய பூமி அதிர்ச்சி வந்து பூமிகள் எல்லாம் உடைந்து நொறுங்கட்டும், भूकंप आकर पहाड़ी टल जाए, நீங்கள் தேவனுடைய ஜனங்கள், तुम परमेश्वर की உங்களை संतान, விட்டு என் கிருபை மாறாது.
तुमसे मेरी करुणा नहीं அது हटेगी, விலகாது. नहीं हटेगी। என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோட நான் பண்ணி இருக்கிறேன். शांतिदायक की वाचा तुम्हारे साथ चलेगी, அது நிலைபெறும் உங்களோட இருக்கும். न चलेगी तुम्हारे साथ रहेगी। உங்கள் மேல் மனதுருவ கர்த்தரை நான் சொல்லுகிறேன். ओ तुम पर दया करने वाला அது परमेश्वर कहता மாத்திரமல்ல हूं। அருமையானவர்களே, केवल ये नहीं, நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தோமானா हम परमेश्वर की आशीष पाए तो நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். हमारे संतान बच्चे सब परमेश्वर நாம் द्वारा शिक्षा கர்த்தருக்கு पाए, பிரியமாக ஜீவித்தா परमेश्वर के जिएंगे। நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய பாதையிலே நடத்துவோம். परमेश्वर के वो अपने बच्चों को हम परमेश्वर के அப்படி रास्ते காணப்படுகின்ற பொழுது पर जब हम रहेंगे, உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. बच्चों की शांति बहुतायत से होगी। நம்ம எல்லாம் விரும்புறோமா இல்லையா? क्या हम चाहते हैं या नहीं? நம்முடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், हमारी संतान अच्छे से நல்ல पढ़नी है, பொசிஷன்ல உட்கார வேண்டும், अच्छे रिश्ते में रहना நல்ல है, கல்யாணம் முடித்து கொடுக்க வேண்டும், अच्छी शादी होनी है சமாதானமாய் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். और अच्छी रीति से शांति से होनी है। நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். और हमारी जो है परमेश्वर की जो से वो सिखाए गए, அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. शांति बहुतायत से है। ஆண்டவரும் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहता है? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். मेरी शांति तुम्हारे लिए रख छोड़ा, அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, देने वाली नहीं। உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. हमारी हृदय ना डरे और ना ஏனென்றால் भय माने। என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். मेरी शांति तुम्हें दिया हूं। அருமையான தேவனுடைய ஜனமே, परमेश्वर கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். परमेश्वर हमें याद किया, அவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். हमें निश्चय आशीष ஆனால் करेगा। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் इसलिए परमेश्वर தேவனுடைய சித்தம் செய்வோம். परमेश्वर की सिद्ध அவர் करेगा। தமது ஜனமாய் நமக்கு அவர் பலன் கொடுக்கிறார். परमेश्वर हमें बल देता है, தமது ஜனத்திற்காக அவருடைய ஜவான் நமக்கு சமாதானத்தை அருளுகிறார். परमेश्वर शांति देता है, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். आशीष करता है। அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். से आशीष पाले, கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करे। ஆமென். आमेन।